தனியாக சொல்லிடுறீங்களா? லக்ஷ்மீ சும்பம் சரணம் பிரபத்யே. श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति कृष्णश्रीप्रतनापतिं षटरिपु श्रीनाथपद्मेक्षन् रामं यामुनपूर्णमिश्रगिरिरात् गोविन्दभट्टारकान् वेदान्ताख्यमुनिक्कलिप्रमदनं श्रीकृष्णपादाभिधम् श्रीरङ्गेश्वर केशवार्य कमलावासान् भजे केशवम् केशवार्य गवापात्रं देशमादिगुणार्णवम् शिशुतादितीशानं देशिकेन्द्रमहं भजे प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षडगोपमुनीश्वरम्. श्रीमच्छटारि षडगोपिन्द्र अभ्यसिलमन श्रीमद्रंग शटारि सम्य विरालब्धाः मान्तद्वयम् श्रीमद्पादारविन्दाश्रयम् श्रीमद् वेदवदं सदेशीयते कारुण्यवीक्षास्पदम् नारायणम् वेदान्तदेशकेतीन्द्रकाक्षरत्रय्यन्तसारमनवद्यं बुधाग्र्यम् नारायणाद्य यदुदुर्य कृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ ईशेखरम् आश्यामः. श्रीमते श्रीलक्ष्मीनृसिंहदिव्यपादुका सेवक श्रीवंशलोपश्री नारायणतीन्द्रमहादेशिकाय नमः. श्रीमते श्रीलोपश्री रङ्गनाथ यतीन्द्रमहादेशिकाय नमः. कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यस्य गोपि प्रकाशाभिः आविध्यं निहितन्तमः. வாழி பரகாலன் வாழி கலிகண்ணி வாழி குரேலோர் வாழ்வேந்தன் வாழி அரோமாயோனே வாழ்வழியால் மந்திரங்குள் மங்கையர்கோன் துயோன் சுடர்மானுவேல் நெஞ்சுக்கு கடிதீப மடங்கா நிடம்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் மறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரணசாரம் பரசமய பஞ்சுக்கலனின் பொறி பரகாலன் பணுகள்வலே எங்கள் கதியே ராமானுசமுனியே எடுத்தாண்டு தவராசா பொங்கு புகழ் மங்கையோர்க்கு இந்த மலையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்குத்தா. ஸ்ரீமதி ஐஷங்கருடைய அனுகிரக விசேஷத்தினால இந்த திருநந்தாத்தை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்களும் இதை ரொம்ப சத்தியா கேட்டுருக்கிறது ரொம்ப மனசுக்கு சந்தோஷத்தை இருக்கு. ஸ்ரீமதி ஐஷங்கர்களும் பாங்காய் எழுதியிருந்து அவருடைய திருவான கர்மங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ 2வது பாசத்தை பார்த்துட்டு இருக்கோம். பாருருவில் நீரறிகால் விசும்புமாகி பல்வேறு சமயமாய் பறந்து நின்ற ஏருருவில் மூவருமே என்ன நின்ற விமயவர்தன் திருவுருவே என்னும் போது ஓருருவம் பொன்னுருவம் ஒன்று செந்தி ஒன்றுமா கடலுருவம் ஒத்து நின்ற மூவுருவம் கண்டபோது ஒன்றாம் சோதி முகிலுருவம் எம்மடிகள் உருவம் தானே. அதுல இப்ப நாம் பார்த்தது போனதுன்னு பார்த்து இமயவர்ன்றதுல பார்த்தோம். இமயவர் ஏன் இமயவர் எடுத்தாருனாக்கா இமயவர் பதங்கள்ல இந்த தேவ சப்தம் பெருமாளுக்கும் தேவாதி தேவனே அப்படிலாம் சொல்றோம். தேவ சப்தம் எல்லாருக்கும் பொதுவா இருக்கு. அதுவும் இல்லாத அந்த அனிமிஷத்துவம் கண்கள் இமய கொட்டாம இருக்காப்பல அது எம்பெருமானுக்கு உண்டு அவளுக்கு உண்டு. ஆக இமயவர்னு எடுத்துறார். அப்ப இமயவர் எடுத்தா அவளுக்குள்ள சாதுரியம் இருக்கோ இல்லையோ, அதனால அதுல சந்தேகம் வருது. இமயவர் இதுவும் ஒரு பிரம்மஹேது. இமயவர்னு பதம் போட்டனாலே அதுலயும் ஒரு சந்தேகம் வந்துடுது. என்ன சந்தேகம் வந்தது? அனிமிஷத்தாரம் ஒத்திருக்கையாலும் அனிமிஷத்தாரம் அதாவது இமை கொட்டாது இருக்கோ இல்லையோ அந்த ஆகாரத்தினாலே எம்பெருமானும் மற்ற தேவர்களும் ஒண்ணு. தேவ சப்தத்தாலே சொல்லுகையாலும் இந்த விஷ்ணுன்றது ஒரு தேவதா சப்த விசேஷம் தான். அதனால அதுவும் ஸ்ரீ விஷ்ணவே ஸ்வஹா இந்திராய ஸ்வஹான்னு சொல்லிதான் இதுவும் அந்த வழியில தான் இதுவும் வருது. சோமாய ஸ்வஹான்னு சொல்லிச்சு விஷ்ணவே ஸ்வஹான்னு அந்த இடத்துல தேவத சப்த தேவதா இதுவாக கூட வருது. ஆக தேவ சப்தத்தாலே சொல்லுகையாலும் சாமிய பிரமத்துக்கு ஏகாந்தமாய் இருக்கை. ஆக இமேவ சப்தம் போட்டதுலயும் அதுலயும் நமக்கு சந்தேகம் தான் வருது. அதுதான் எடுக்கிறார். சாட்சாத் தேவகா புராணோசௌ. இப்ப இவ யார் தெரியுமா? இவன் தான் புராண காலத்துல இருந்து இருக்கிறவன். அந்த தேவர்கள்லாம் புராண காலத்துல இருந்தே கிடையாது. புராண காலத்துல இருக்கா புராணங்களை வரா இருந்தாலும் அந்த பிரளய காலத்துல இவாள்லாம் இருக்காளான்னா கிடையாது. இவா எல்லாருமே அதுல அழிஞ்சு போயிடுறா. ஆக சாட்சாத் தேவகா புராணம் அந்த இது சாட்சாத் நாராயணன் சொல்ல முடியோ ஏகோவை நாராயணாசன் சொல்ற மாதிரி இங்க சாட்சாத் தேவான்னு சொல்ல முடியோ சாட்சாத் தேவான்னு சொல்ற சாட்சாத் நாராயணன் சொல்ல சாட்சாத் தேவான் பதம் போட்டதுனால இந்த தேவசப்தத்தினால விவகரிக்கக்கூடிய எம்பெருமான் புராணோசோ பழைய காலத்திலிருந்து இருக்கான் என்று நிருபாதிக தேவத்துவம் ஒரு వ్యక్తిயிலே கிடைக்காலும். ஆக இமயவர்னு பொதுவா சொன்னாலும் இமயவர் சப்தம் தேவர்களுக்கு எல்லாரும் பொதுவா இருந்தாலும் ஒரு వ్యక్తి விசேஷம்
தனிப்பட்ட விக்தி விசேஷம். என்ன அப்படின்னாக்கா நிருபாதிகம், அது எந்த விதத்தினாலும் பாதிக்கப்படாது. இப்ப தகப்பனார் பிள்ளை இருந்தானாக்கா அந்த உறவு தகப்பனார் இருக்க மட்டும்தான், அதுக்கப்புறம் அந்த உறவு இருக்காது. அது மாதிரி அது நிருபாதிகம் இல்லை. இந்த மாதிரி நிருபாதிகமான உறவு. ஆக நிருபாதிகமான சம்பந்தம் சாட்சாத் எம்பெருமானுடைய இதுதான். ஆக நிருபாதிக தேவத்துவம் ஒரு விக்தியிலே கிடைக்காலும் தேவர்கள் எல்லாம் பொதுவாக சொன்னாலும் நிருபாதிகத்துவேன தேவசப்தம் பெருமாளை தான் சொல்றது, எம்பெருமான சொல்றது. அதனால இமயவர்னு சொன்னதுனால சாட்சாத் எம்பெருமான தான் குறிக்கிறது. சாமிய சம்பாவனை இல்லை. அப்போ அதுக்கு மேல இமயவருக்கு மேல சாமி இல்லைன்னு சொன்னாலும் இல்லையா, இமயவர்னா சாட்சாத் எம்பெருமான் சொன்னாலும் இல்லையா. தம் திருவுரு வேறென்னும் போது அப்ப அதுக்கு மேல ஒரு பதம் வருது, தன் திருவுரு வேறென்னும் பொழுது அவ்வோருடைய சுபாவங்களை பிரித்து அனுசந்திக்கும் பொழுது பரமயோக்கியதை உண்டென்கை. அதாவது இவர்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லலையோ, இந்த மூணுத்தை எடுத்திருந்தாலும் அவர்கள் சுபாவங்கள், அதாவது ஒருத்தருக்கு படைக்கிறது, ஒருத்தருக்கு அழிக்கிறது, ஒருத்தருக்கு ரட்சணம் பண்றது, இந்த காரியங்கள் வரைச்சே ஜகத்துக்கு வந்து இப்ப குடும்பம் நடத்துறா அப்படி சொன்னா 10 பேர் இருந்து நடத்துறானாக்கா அதுல 2 பேருக்கு பங்கு உண்டு. ரட்சணம் பண்றதோ, ஜகத் சிருஷ்டிக்கிறதோ, ஜகத்து சமஹாரம் பண்றதோ, இது இந்த காரியத்துல 3 பேருக்கும் ஒத்துமை இருக்கு. அவளுடைய சுபாவங்களை பிரித்து அனுசந்திக்கும் போது அப்போ ஆனா இந்த 3 பேரும் சாமியன்னு சொல்லிட்டு இருக்காளோ இல்லையோ, இவாளை பகுத்து பரதேவதா பரமார்த்த அதிகாரத்தை சேவிக்கணும். அதுல சுவாமி தேசியம் எடுக்காத பிரமாணங்கள் கிடையாது. அதுல போட்டாலே பிரிச்சு அலசி பார்த்தான்னா அது வந்து பரம போக்கியத்தை கொண்டு என்ன யோகியத்தை உண்டு பரம போக்கியத்தை உண்டு பண்ணணும்னாக்கா சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் நிப்பாங்க. கிடையாது மீதி பேர்லாம் தள்ளி போயிடும். அதை வச்சுட்டா அது இன்னொரு பெரிய இதுவாகும். அது சமயம் வரும்போது அனுபவிப்போம். ஆக அப்படி அவ்வோருடைய சுபாவங்களை பிரித்து அனுசந்திக்கும் பொழுது இவன் இப்படிப்பட்டவன், அதாவது எம்பெருமானுடைய கோபத்துல சிவன் பிறந்தான், எம்பெருமான் கண்ணில் ஜலத்திலிருந்து பிறந்தது ருத்ரன் பிறந்தான், பிரம்மா பிறந்தான், இப்படி எல்லாம் சொல்றது. ஆக உண்டானான்னு சொன்னாலே அவர்களுக்கு ஒரு நிருபாதிக தன்மை போயிடுது. ஆக அவளுக்கு ஒரு உபாதி இருக்குன்னு அர்த்தம். அந்த உபாதியினால இவர்களுக்கு அப்படி பிரிச்சு பார்க்கும்பொழுது அவர்கள் கர்மவசியர்கள். சரி, நீங்க சொல்ற மாதிரி 2 பேர் இருக்கா, ஆனா கர்மவசியர்கள். ஏன் கர்மவசியர்கள்னா கர்மவசியர்களா இருக்கவாளுக்கு என்னைக்கு இருந்தாலும் பிரளயத்துல மாட்டிப்பா. அதனால கர்மவசியர்கள் அப்படின்லாம் அவளுடைய அவ அனுகிரகம் பண்ற பலன்களும் அனித்தியங்கள், இப்படி எல்லாம் அதுல பரதேவதா பரமார்த்தத்துல எடுத்திருக்கா. ஆக அப்படி சாட்சாத் பரம யோக்கியதை உண்டென்கை தனக்கு நிஷேத்தியரா இருக்கிறவர்கள் சரீரங்களுக்கு. அப்படி சரி, வாஸ்தவம் தான். அப்போ இவ்வளவு தூரம் சாஸ்திரங்களை கொண்டு பகுத்து பிரிச்சு விஷ்ணுவானவர் இவளை காட்டிலும் விலட்சணமானவர்னு சொன்னேற, நீர் வந்து பதம் போடச்ச இப்போ ஒண்ணுத்துக்குமே யோகிதா இல்லைன்னா வாங்க சார் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் மரியாதை கொடுத்தா அவனுக்கு வாசலே வைக்க வேண்டியவன், அவனை வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறோம். அதே மாதிரி இவெல்லாம் இவ்வளவு கர்மவசியர்கள் அப்படின்லாம் சொல்லிருக்கு. திரு உருன்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் திரு உருன்னு போட்டார் அப்படின்னு அந்த அதுக்கு மேல ஆட்சேபம் பண்றா பூர்வாச்சாரியர்கள். அவ்வளோ நிஷேத்தியராய் இப்படி பகுத்து பார்க்கும்பொழுது இவா 2 பேரும் நிஷேத்தியர்கள், அதாவது தள்ளப்பட வேண்டியவர்கள். இந்த தள்ளப்பேண்டவர்கள் சரீரங்களை பற்ற திருவுருவு என்று ஸ்லாகித்து சொல்லுவானேன். நீச்சராயர்களை போய் எம்பெருமான் தான் திவ்ய திருமேனின்னு சொல்லலாம். திருசப்தம் எம்பெருமானுக்கு தான் பொருந்தோம். அப்படி இருக்கும்பொழுது இவாளுடைய அவயவங்களுக்கு திருவுருன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, அவருடைய சொரூபத்தோபாதி அவர்கள் சரீரம் ஈஸ்வர சரீரம் ஆகையாலே தத்வாரா பேசுகிறார். நம்ம சித்தாந்தம் இருக்க விசிஷ்டாத சித்தாந்தம் ரொம்ப ஆச்சரியமான இந்த சரீர பாவம் இருக்கும் இல்லையோ, அதனாலதான் நாம யார்கிட்டயும் அபச்சாரப்படக்கூடாதுன்னு சொல்றோம். எல்லாருமே பகவத் விபூதியில சேர்ந்தவா, பகவான் தான் எல்லாருக்கும் ஆத்மாவா இருக்கான். அதனால நாம யார்கிட்டயும் அபச்சாரப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அது சமயத்துல ஏதோ ஒரு சமயத்துல அபச்சாரப்படுறோம். அதனால கூடிய மட்டும் அபச்சாரப்படக்கூடாது, புத்தி பூர்வமா அபாரம் யாரையும் சீன் சொல்லக்கூடாது. அப்படியெல்லாம் அதனால இந்த சரீரத்துவ சம்பந்தேன, அதாவது இந்திர சரீர விசிஷ்ட பரமாத்மா, சிவ ருத்ர விசிஷ்ட சரீர விசிஷ்ட பரமாத்மா, இப்படி சரீர விசிஷ்டனால சொல்லும் பொழுது அந்த பரமாத்மாவை கொண்டு முடிக்கிறதுனால அவளுக்கு திருவுருன்னு போடுறோம். அதனால திருவுரு சப்தம் வந்ததுன்னு சொல்லிக்கிறார். இதெல்லாம் ஒண்ணும்
அவ பூர்வபக்ஷம் அவளே பண்ணிக்கிறா, அவளே நமக்கு போதிக்கிறா. ஈஸ்வர சரீரமாகையாலே பிரம்மா சிவன் இவ ரெண்டு பேருமே ஈஸ்வரனுக்கு சரீரமா இருப்பதனால அந்த சரீர சம்பந்தத்தை கொண்டு திருவுருவு என்று ஸ்லாகித்து சொல்லப்பட்டது. வேறென்னும் பொழுது கூட அனுசந்திக்கும் போதுலே, அப்போ வேறென்னும் போதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வேறுபடுத்தி சொல்லணும். எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டே போனா அரிய சிவனம் ஒண்ணு, அறியாத வாயில் மண்ணு எல்லாம் இப்படி சொல்லிட்டு போறாள், அதெல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நமக்கு ஒரு சித்தாந்தம் ஏற்படுதா நம்மளுது, மீதி பேரை பத்தி நமக்கு கவலை இல்லை. அதே மாதிரி நாம சந்தேக சம்பிரதாயம் நமக்கு ஏதோ ஏற்படுது ரிசுமனுடைய அனுகிரகத்தினாலும் ஆதிசோ மகாதேசிகனுடைய அனுகிரக விசேஷனாலும் அதுக்கு தோன்றின ஐஷிங்கர்களுடைய அனுகிரக விசேஷனாலும் நம்மளதெல்லாம் அழகா போயிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட உயர்ந்த சம்பிரதாயமான இந்த சம்பிரதாயத்துக்கு சில கலக்கங்கள் வந்தால் கூட நாம அதுல கலங்கக்கூடாது. அப்படிப்பட்ட உயர்ந்ததான இது அந்த மாதிரி தத்துவத்துல வரும்பொழுது இவா 2 பேரும் 3 பேர்ல சாமியை சொன்னா எப்பதான் முடிவு பண்றதுக்கு? அதனால சாஸ்திரங்களை கொண்டு ஒத்தந்தான் சுவாமியா இருக்க முடியும், ஒத்தந்தான் சேஷியா இருக்க முடியும், ஒத்தந்தான் நியமிக்கிறவனா இருக்க முடியும். இவா 3 பேரும் நம்ம நியமிக்கிறா அப்படின்னு சொன்னா நாம் யார் சொல்றதை கேட்டு செய்யறது? ஆக இந்த விஷயங்கள்லாம் வேறு என்னும் போது பிரிச்சு பார்க்கும்போது அனுசந்திக்கும் போதிலே இருவர் சேஷமாய் அந்த 3 பேர். இப்ப மீதி பேரை பத்தியே கவலை இல்ல, லோகத்துல பிரசித்தமா இருக்கிறோம் இவதான் பிரம்மா சிவன் தான். பிரம்மா கூட அதிகம் கிடையாது, ஏதோ சில இடங்கள்ல தான் இருக்கு. ஆனால் இந்த ருத்ரனுக்கு நிறைய பல இடத்துல இருக்கு. ஆக இதெல்லாம் பண்ணும்போது 2 பேரும் கழிச்சணும். 2 பேர் சேஷமாய் இருவர் சேஷமாய் ஒருவன் சேஷியாய் இருப்பது. அதுக்கு உதாரணம் அரிய நரன் இவரை ஒன்றனும் மனத்து வைத்து என்ன கடவதரே. ஆச்சரியமான பாசுரம் நம்மாழ்வார் திருவாய்மொழியில சாதிக்கிறார். ஆச்சரியமா, அதாவது 1, 3, 6, 7 ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். இதனுடைய வியாக்கியானத்துல ஓரளவு உணர்ந்துறந்து இழிந்தகன்று உயர்ந்து உருவியந்த இந்நிலைமை உணரிலும் இறைநிலை உணர்வர் இது உயிர்கள் உணர்ந்து உரைத்து அரி அயன் அரண் என்னும் இவரை உணர்ந்து உரைத்து இறைஞ்சுமின் மனப்பொட்டதொன்றே. எந்த விஷயத்துக்கும் மனசுதான் காரணம். இந்த மனசு கொஞ்சம் ஏதாவது மாறிடுத்து ரொம்ப கஷ்டம். அதனால நம்மளுடைய மனசுடைய சுபாவத்தை இந்திரியத்துடைய பிரதானமாக இருக்கக்கூடிய பாவத்தை தெரிஞ்சின்ற ஆழ்வார் இது இன்னொருத்தர் சொல்லி கொடுத்தோ இன்னொருத்தர் இது பண்ணியோ கிடையாது. ஒவ்வொரு சாஸ்திரத்தையும் பார்க்கணும். அதுக்கு அழகாக திருவாயிரப்படியில ஆச்சரியமா சாதிக்கிறார். ஞாத்ருத்வைக்க ஸ்வரூபமாய் ஞான தத் சர்வகதமாய் பிரகிருதி வினிர்முக்தமாய் இருந்த பரிசுத்த ஆத்மஸ்வரூபத்தை உள்ளபடியே விசதமாய் உணரிலும். ஞாத்திருத்துவம் அப்படின்னா அறியும் தன்மை. இந்த ஜீவாத்மா இருக்கானே, ஏதாவது சேத்தனம் இருக்கட்டும், அது ஞாத்திருத்வைக்க ஸ்வரூபம். ஆக அறியும் தன்மையா இருக்கு. ஞானத்தை சர்வகதமாய் இந்த ஞானத்தை கொண்டு எல்லா விஷயங்களையும் விஷயீகரிக்கிறது. பிரகிருதி வினிர்முக்தமாய் இருந்த பிரகிருதியில இந்த பிரகிருதியை காட்டிலும் இந்த தேகமானது விலட்சணமானது, இந்த ஆத்மாவானது விலட்சணமானது, இப்படியெல்லாம் தெரிஞ்சின்ற பரிசுத்த ஆத்மஸ்வரூபத்தை, இந்த பரிசுத்தமான ஜீவாத்மஸ்வரூபத்தை உள்ளபடியே விசதமாய் உணரிலும். என்னதான் நீ உணர்ந்தால் கூட ஆசிரித சமாஸ்ரயணித்வார்த்தமாக தேவ மனுஷியாது அவதீரணா இந்த சர்வேசனாகிறான் பிரம்மாவோ ருத்ரனோ நாராயணோ என்றே அரிது. இவன் கஷ்டப்பட்டு ஏதோ சாஸ்திரங்கள்லாம் படிச்சு தன்னுடைய ஜீவாத்ம ஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டான். இந்த ஜீவாத்மா பிரகிருதியிலிருந்து மாறுபட்டது அப்படின்னு. அதுவும் இல்லாத ஞானானந்த ஸ்வரூபனா இருக்கான். அந்த ஞானத்தை கொண்டு எல்லா விஷயங்களும் இந்த சாஸ்திரங்கள்லாம் இப்போ ஞானத்துக்கு நிர்விசேஷன்லாம் சொன்னா எதை கொண்டு அறியுது? நிர்விசேஷன்னா அதுல விஷயமே இல்லைன்னு சொல்லலாம் சில பேர். ஆக இந்த ஞானம் எப்பவுமே விசேஷத்தோட கூடியதுதான். ஆக அப்படிப்பட்ட ஞானத்துக்கு விஷயம் இல்லைன்னு சொன்னா எப்படி இருக்க முடியும்? பரிசுத்த ஞானிக ஆத்மஸ்வரூபமாய் இருக்கக்கூடிய விசதமாய் அறிந்தாலும்
ஆசிரித சமாசயனித்வார்த்தமாக பெருமாள், அதே பெருமாள் இப்படி ஜீவாத்மா எல்லாம் அந்த பரமாத்மா ஜீவாத்மா பாருங்க. இப்போ இந்த ஆத்மான்ற விஷயத்துல எல்லாம் பொதுவா இருக்க செய்யும். பெருமாள் லோகத்திலேயே வந்து அவதரிக்கிறான், மனுஷனோட மனுஷனா அவதரிச்சான், ராமனா அவதரிச்சான், கிருஷ்ணனா அவதரிச்சான். இப்படி தேவ மனுஷ்யாதி ரூபேன தேவ மனுஷ்யாதி ரூபேன அவதீரனான இந்த சர்வேஸ்வரன் ஆகிறான். சிவபெருமானுக்கு சில கதைகள்லாம் சொல்றான். பிரம்மாவோ ருத்ரனோ நாராயணன் அருகே அறிது. இப்படி ஜீவாத்ம சுரூபத்தை என்ன அறிஞ்சால் கூட இதுல யார் சர்வேஸ்வரன், பிரம்மாவா சிவனா விஷ்ணுவா அப்படின்னு அதுவும் ஆகில் அறியும்படி எண்ணில் இப்படி உணர்ந்து உணர்ந்து இழுந்து சொல்லிருக்கிறேன். எப்பதான் நான் அறியறது, எப்படிதான் அறியறது அப்படின்னு சொன்னா, அயன் அரண் என்னும் இவர் திறமாக பகுசாஸ்திர சிரவண மனங்களை பண்ணுவது. ஒரு சாஸ்திரம் இல்ல, ரெண்டு சாஸ்திரம் இல்ல, எல்லா சாஸ்திரங்கள் என்ன, பூர்வாச்சாரர்களுடைய வியாக்கியானங்கள் என்ன, அந்த பூர்வாச்சாரருடைய வியாக்கியானங்களே புரிந்து கொள்ள முடியாது இருக்க நமக்கு ஸ்ரீமதி ஐஷிங்கருடைய ஒரு அழகான லேகனங்கள் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப அனுபவிக்கணும், நிறைய இருக்கு. அது சமயம் வரும்போது ஐஷிங்கர் பங்கி எல்லாம் அப்படியே சேவிக்கிறேன். அதெல்லாம் காலம் கடந்து போனா கூட இதெல்லாம் கொஞ்சம் அனுபவத்துக்கு ரசமா இருக்குன்றதா சொல்றேன் நானு. அது நீங்களும் அதை வந்து ஏத்துட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி அரண் என்னும் இவர் திறமாக பகுசாஸ்திர சிரவண மனங்களை பண்ணுவது. ஆக ஒரே சமயத்துல புரிஞ்சிட முடியாது யார் சர்வேஸ்வரன் புரிஞ்சிட முடியாது. சாஸ்திரம் ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல, பகுசாஸ்திரங்கள் அதை சர்வதா சிரவணம் பண்ணணும், சர்வதா மனனம் பண்ணணும். இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு. ஆனா சரணாகதியை நாம என்னவோ வந்து ஒரே நிமிஷத்துல பண்ணிடுறோம். அந்த மகா விசுவாசம் அந்த சமயத்துல குறைச்சலா இருந்தா கூட சரணாகதி பண்ணிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா அந்த பெருமாள் தலைக்கட்டு கொடுக்குறான்னு சொல்லிட்டு அவ்வளவு மகாவிசத்தோட நம்ம பண்ணிக்கிறோம். இப்படி சிரவண மனங்களை பண்ணுவது, இப்படிதான் அனந்தரம் பண்ணிட்டே இருக்கணும். இப்படி பகுசாஸ்திர சிரவண மனங்களை பண்ணவே அவர்கள் ஒருவன் ஈஸ்வரன் என்று தோற்றும், அவனை ஆசியுங்கோள் அப்படின்னு உபதேசம் பண்றார். ஆக உணர்ந்து அடுத்ததாக ஒன்றென பலவென வரிவரும் வடிவனுள் என்ற இப்படி பொதுவுல சொன்னார். சாஸ்திரங்களோடு 5 கோல் சொன்னார். உடனே அடுத்த பாசத்துல ஒன்றென பலவென வரிவரும் வடிவனுள் நின்ற நன்றேள் நாரணன் நான்முகன் அரண் என்னும் இவரை ஒன்றனும் மனத்து வைத்து உள்ளினும் இருவதை அறுத்து நன்றன நலஞ்செய்வன் அவனிடை நம்முடை நாளே. இப்படி சாஸ்திரங்கள் பகுசாஸ்திரங்களை கொண்டு சர்வகாலம் மனனம் பண்ணி சவண மனனங்கள்லாம் பண்ணி நீ வந்து தெளிவடிச்சு அப்படிப்பட்ட யார் சர்வேஸ்வரனோ அவனை நீ ஆசியுங்கோன்னு நம்ம சாயத்திலே விட்டார் ஆழ்வார். மேல சொல்றார் ஒன்றென, அதுக்கு வியாக்கியானம் திருவாயிரப்படியில சாய்கிறார். ஏகாதிஷ்டமோ அநேகாதிஷ்டமோ என்று அறிவுதான வடிவிலே நின்ற நன்றில் நாரணன் நான்முகன் நரனும் இவருடைய சவண மனநங்களை அவகித மனஸ்கராய் பண்ணுவது. பெருமாள் ஒத்தனா இருக்கானோ தெரியாது. இப்போ ஆத்மத்வேன இவ 3 பேரும் ஒண்ணு. என்ன ஆத்மான்றது ஞானஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம் இருக்கும் இல்லையோ. இதை பொறுத்த பார்த்தா 3 பேரும் ஒண்ணு. யாரு? பிரம்மா ருத்ரன் சமன் 3 பேரும் ஒண்ணு. ஆத்மத்வேன சமம். இப்படி ஏகாதிஷ்டம். சரி, அவர் ஒருத்தரே இந்த 3 பேரா இருக்காருவோ இல்ல தனித்தனி ஆத்மா ஒவ்வொருத்தருக்கும் அநேகாதிஷ்டமோ என்று அறிவதான வடிவிலே நின்ற நன்றில் இப்படி யாராலுமே புரிஞ்சிக்க முடியாத இவ 3 பேரும் நிக்கிறா லோகத்துல. இவருடைய அரணென்னும் இவருடைய சவண மனநங்களை அவகித மனஸ்கராய் பண்ணுவது. திருமிசை பிரான் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிற காணிலும் ஊருக்குறா. அத சில பெருமாளனுடைய திருமேனியை பார்க்கும்போது இதர ருத்தன் பெருமாளுடைய திருமேனி எல்லாம் காணிலும் உருக்கலா. அவளுடைய அந்த பாசனங்கள் ரொம்ப ஆச்சரியமான பாசனங்கள். இப்படி அவளுடைய உருவமும் சரி கிடையாது, அவளுடைய விற்த்தாந்தங்களும் சரி கிடையாது. இப்படி சவண மனங்களை அவகித மனஸ்காரா பண்ணுவது. அவகித மனஸ்காரனா ஒரு விதமான மனசுல எந்த வஞ்சமும் இருக்கக்கூடாது. ஏதோ அவர் சொல்ற அதுக்காக நான் இதை கேட்கிறேன் அப்படின்லாம் கிடையாது. உங்க மனசுல எல்லாத்தையும் வெக்கத்தையும் விட்டு எல்லா வெக்கத்தையும் விட்டு நன்னா கேட்கணும். கேள்வி கேட்டாதான் சில இதெல்லாம் விஷயங்கள் புரியும். அப்படி அவகித மனஸ்கராய் பண்ணுவது. அவர்களிலே ஒருவனே ஈஸ்வரன் என்று தோற்றி வரும். இப்படி அவருடைய நமக்கு தான் புராணங்கள் இருக்கு, அதுக்கு அவளுக்கு தான் புராணம் இருக்கு. அந்தந்த புராணங்கள்ல வரும்போது ஆனா புராணங்கள் பண்ண மொத்தம் வியாசன்னு சொல்றா. வியாசர் அப்போ பண்ணும்போது எல்லாத்தையும் இப்படி பண்ணிட்டு போனா என்ன அர்த்தம் அப்படின்னா
எங்கெங்க சத்துவ குணங்கள் அதிகமா இருக்கோ அந்த சமயத்துல பெருமாளை பத்தி வரும். மீதி ரஜகுண தமோ குணம் தான் அவளுடைய விற்த்தாந்தங்கள் வரும். இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு. ஆக புராணங்களே தாமச புராணம், ராஜச புராணம், சாத்விக புராணங்கள் பிரிச்சு வச்சிருக்கா புராணங்களே. ஆக அப்படிப்பட்ட அந்த சாத்விக புராணங்களிலே சொல்லப்படுவதான அவர்கள் ஒருவனே ஈஸ்வரன் என்று தோற்றி வரும் இடத்திலும் பிரம்மருத்தர்களுக்கு சர்வாத்மனா அசம்பாவிதமான கல்யாண குணங்களை உடையனான நாராயணன் என்றே தோற்றி வரும். இந்த தேவாரம், திருவாசிரியம் இதெல்லாம் சொல்றால, அதெல்லாம் பார்த்தா பெருமாளுக்கு என்னென்ன சொல்றோமோ அது மொத்தத்தையும் அவளும் சொல்றான். கல்யாண குணங்கள் எல்லாம் ஜெகத்காரணபூதெல்லாம் சொல்றான். இப்படி இவனுடைய கல்யாணங்கள் எல்லாம் எப்படினாக்க வராது. அசம்பாவிதமான பிரம்மருத்ரர்களுக்கு சர்வாத்மனா எந்த விதத்திலையும் பார்த்தா கூட அவளுக்கு இந்த அசம்பாவிதமான கல்யாண குணங்களை உடனே நாராயணன் என்றே தோற்று. அந்த கல்யாண குணங்கள்லாம் அவளுக்கு ஒத்தே வராது. ஆன பின்பு வெதிரிக்த பிரம்மருத்ரர்கள் பக்கல் ஈஸ்வரத்துவ சங்கையை விட்டு அந்த நாராயணன் பக்கலிலே நம்முடைய சரீராஜுபகரணங்கள் உள்ள போதே அனன்ய பிரயோஜனராய் கொண்டு அடிமை செய்வது என்கிறார். ரொம்ப ஸ்பஷ்டமா சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிறார். அதனால நீங்கள் புராணங்களை எடுத்து சேவிச்சாலும் சரி, இல்ல கதைகள் மூலம் கேட்டாலும் சரி, அவளுடைய எம்பெருமானுக்கு இருக்கிற சர்வ குணங்களும் கல்யாண குணங்களும் அவளுக்கு வரவே வராது. அதனால கடைசியில தேர்றது என்னன்னாக்கா ஆன பின்பு இப்படி எல்லாத்தையும் அலசிச்சு ஒரு விழா முடிக்கும் தான் முடிஞ்ச பிறப்பு தத்வெதிரிக்த எங்க தத்வெதிரிக்த இந்த சாமியம் 3 பேர் சாமியம் சொல்றாங்க. அதனால அதற்கான எம்பெருமானை காட்டிலும் வேறுபட்டவர்களான பிரம்மருத்ரர்கள் பக்கம் ஈஸ்வரத்துவ சங்கை அவன் தான் ஈஸ்வரன் அப்படின்ற ஒரு சங்கை இருக்கும் இல்லையா, அந்த ஈஸ்வரத்துவ சங்கைய அரோட கையில எண்ணெய் பிசுக்கு இருந்ததுன்னா அதுக்கு என்ன பண்ணுவோம், அந்த அரப்போ இல்ல அதுக்கு வேண்டிய உபகரணங்கள் இப்ப லேட்டஸ்டா இதுதான் வந்திருக்கு. அந்த அரப்பு பழைய காலத்துல அரப்பு தான் போட்டுப்பா. அந்த என்ன அரப்பு ரொம்ப சுத்தம். இப்ப கெமிக்கல்ஸ் எல்லாம் போனா அது நுரைகள்லாம் வருது, அது அப்படியே உடுப்பாடு. அதனால காலங்கள் ஏதோ மாறி போச்சு. அதனால அரப்பை கொண்டு நன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு போகுமா. அத மாதிரி மனசுல இந்த சங்கையெல்லாம் இருந்ததுன்னா அதை அப்படியே ஒழிச்சணும். ஈஸ்வர சங்கையை விட்டு அந்த நாராயணன் பக்கலிலே அந்த சாட்சாத் சர்வேஸ்வரன் நாராயணன் பக்கல்ல நம்முடைய சரீராஜுபகரணங்கள் சரீரம் முதலான உபகரணங்கள் சரீரம் பொதுவா சொன்னார். அதுக்கப்புறம் எல்லாம் கை கால்கள் கண்ணு வாய் மூக்கு எல்லா இந்திரியங்களும் ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் மொத்தத்தையும் உள்ள போதே அவைகள்லாம் சொஸ்தமா இருக்கும்போது அனன்ய பிரயோஜனராய் கொண்டு அடிமை செய்வது என்கிறார். அனன்ய ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஆச்சாரன் விஷயத்திலேயோ பெருமாள் விஷயத்திலேயோ நாம் எந்த மாதிரி உபகாரம் பண்ணால் அது நான் இவ்வளவு பண்ண அவ்வளவு பண்ண என்னால இவ்வளவு பண்ண அப்படின்லாம் சொல்லி நாம நினைக்கவும் கூடாது. ஒண்ணு நாம சமர்ப்பிச்சுட்டேன், ஆனால் அதுல நமக்கு சம்பந்தமே இல்லை. அப்படி அனன்ய பிரயோஜனமாய் அந்த பக்தி சொல்லச்சே எனக்கு பிரதிபலனா எதிர்பார்க்க கூடாது. ஆச்சாரங்கிட்ட ஒரு உபகாரம் பண்ணும்போது அதுக்கு பிரதிபலனா நாம் என்ன எதிர்பார்க்கணும், ஆச்சாரருடைய அனுகிரக விஷயம் தான் எதிர்பார்ப்போமே தவிர நான் 10 லட்ச ரூபாய் சமைச்சேன் எனக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்லாம் எதிர்பார்க்க கூடாது. அப்படிப்பட்ட அனன்ய பிரயோஜனராய் கொண்டு நாராயணனை ஆசிரியுங்கோல் சொல்லி இவ்வளவு தெளிவுபட சாதிக்கிறார் நம்மாழ்வார். இப்படி எல்லாம் பெரியவாள் கஷ்டப்பட்டிருக்கா. அரி அயன் அரணன் இவரை ஒன்றனும் மனத்து வைத்து ஆக மனத்துல இதை வச்சு நீங்க எல்லாம் அவனை ஆசிரியிக்க வேண்டியது அப்படின்னு சாதிக்கிறார். ஆக இமயவர்ன்றதுனாலையும் யார் வேறுபட்டவார், சாட்சாத் சர்வேஸ்வரன் தான் அங்க நிக்கிறான். இவா 2 பேரும் ஓர் உருவம் இத்தியாதி. இமயவர்ன்ற பதத்தினால அது ஒரு பிரமம் வந்தது. ஓர் உருவம் இத்தியாதி பிரமஹேத்துவான அசாதாரண சுபாவங்களை சொல்லுகிறது. அது மேல ஓருருவம் பொன்னுருவம் இப்படி 3 பேருக்கும் ஒவ்வொரு உருவம் வேற இருக்கு. அந்த உருவத்தினுடைய சுபாவத்தையும் இருக்கு அது சொல்ற. ஆக ஓருருவம் அந்த சிலது நம்மளை கவர்ச்சி பண்ணக்கூடிய அளவுக்கு சில காட்சிகள் சில நிகழ்ச்சிகள்லாம் ஏற்படும். அப்படி நம்ம மனசையே மாற்றக்கூடிய அளவுக்கு அத மாதிரி இவாளுடைய உருவமும் எம்பெருமான் திவ்ய திருமேனியானது நம்மளை வடிவழ காட்டி நம்மளை மயக்கக்கூடிய சக்தி இருந்தால் கூட இவாளுடைய உருவத்தை பத்தியும் சொல்றாரு. இப்போ ஓருருவம் இந்த 3 பேர் சொல்றோமோ இல்லையா, இந்த 3 பிரம்மாவுடைய சுபாவம் பொன்னின் சுபாவம். பொன்னுன்றது சொர்ணம். இந்த சொர்ணமானது சொர்ணத்துல ஆசை இல்லாத யாரு, அப்படிப்பட்ட சொர்ண வடிவமான சொர்ண வடிவத்தை உடையதான பிரம்மாவுடைய ஏன் பொண்ணு சொன்னார் அப்படின்னா இந்த
பொன்னாது ஆபரணமாக பண்ணக்கூடிய அளவுக்கு சாமர்த்தியம் தன்மை உடையது. அதே மாதிரி அப்போ அந்த மாதிரி ஆபரணங்களா உண்டு பண்றது தன்மை இருந்தாதானே இவர் ஜெகத் சிருஷ்டி பண்ண முடியும். ஆக பொண்ணை உருக்கி எப்படி ஆபரணங்களா பண்ணமோ அதே மாதிரி தன்னுடைய சாமர்த்தியத்தை கொண்டு உலகத்தை எம்பெருமான் நியமனப்படி இவர் சிருஷ்டி பண்றார். பொன்னாவது சர்வாபரணங்களும் பண்ணுகைக்கு யோகியமாயிரே இருப்பது. அப்படியே சதுர்தச புவனத்தையும் சிருஷ்டிக்கைக்கு யோகியம் என்று தோற்றியிருக்கும். அதனால இந்த பொன்னுருவன் சொன்னதால இந்த ஜெகத் சிருஷ்டிக்கு வேண்டியதான நிறத்தை உடையவன் அப்படின்னு சொல்லு. பத்தாத்ம சமஷ்டி பூதனாகியாலே ஸ்வசரீரே சகல பதார்த்தங்களும் உற்பத்தமாவது. ஆக இவன் சமஷ்டி தத்துவத்துல ஆட்டவன். இவன்ல இருந்து தான் வெஷ்டி சிருஷ்டி எல்லாம் உண்டாருது. ஆக வெஷ்டி சிருஷ்டிக்கு காரணம் இவன் தான். ஆக ஸ்வசரீரத்தினின்றே இவனுடைய சரீரத்துல இருந்து தான் சகல பதார்த்தங்களும் உண்டாருது. எப்படி நகை இப்ப பொண்ணுல இருந்து எல்லாம் உண்டாருதோ அந்த மாதிரி ஒன்று செஞ்சு அடுத்தது இன்னொருத்தருடைய திருமேனி வருகிறார். ஒரு தத்துவத்தினுடைய சுபாவம் காலாக்னியினுடைய சுபாவம் பொண்ண சொல்லச்சே ரமணீயமா இருக்கும். அது திருவாபரணங்கள் பண்ற அளவுக்கு அப்படின்னு சொன்னார். இது இன்னொன்னு இருக்க, தீ நெருப்பு கிட்ட போனாலே அது கிட்ட யார் வந்து விடுறாளோ அவளை கரிக்கிடும், ஊத்திரி பண்ணிடும். அப்படி ஒரு தத்துவத்தினுடைய சுபாவம் காலாக்னியுடைய சுபாவம். காலாக்னின்றது பெரிய பெரிய அக்னி. அந்த அக்னியில போய் எது போட்டாலும் அது போய் அதனுடைய உருவே தெரியாதுப்படும். அக்னிக்கு சுபாவம் சர்வத்தையும் தகிக்கையிலே ஆக சூடுபட்டு கற்கிறதுதான். அப்படியே ருத்ரனுடைய சுபாவத்தை பார்த்தால் ஜகத்தை உபசம்ஹரிக்கைக்கு ஈடாயிருக்கும். ஆக செந்தின்னு சொன்னதுனால அங்க பொன்னுருவன் சொன்னதுனால சிருஷ்டிக்கு வேண்டியதான சக்தி அவனுக்கு உடையதுன்னு சொல்லி, இங்க ஒன்று செந்தின்னு சொன்னதுனால சம்ஹாரம் பண்றதுக்கு வேண்டியதான யோகியதை உடைய சொல்லிட்டு ஒன்றுமா கடலுருவம். இந்த உருவத்தை கொண்டே அதுல இருந்து விலக்கணத்தை காமிக்கிறார். எல்லாம் பாக்குறதுக்கு இப்ப மனுஷனை பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரியா இருப்பா. ஆனா ஒவ்வொருத்தர் இதுல இவன் நல்லவன் அவன் கெட்டவன் அப்படின்னு தான் சொல்ற முடியும். எதை வச்சுன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா அந்தந்த சுபாவம் அவனுடைய நடவடிக்கைகள் அவனுடைய செய்கைகள் ஒரு சமயத்துல நல்லா இருக்கும், ஒரு சமயத்துல விபரீதமா இருக்கும். அதனால அந்தந்த சமயத்துக்கு ஏற்ப அவனுடைய சாத்விக அகங்காரப்படி நடக்கிற காரியங்களும் ராஜசாமசகரம் நடக்கிற காரியங்களும் கொண்டு நான் நல்லவன் இப்படி சொல்லிட்டு இருக்கோம். ஆக அப்படி ஒன்றுமா கடலுருவம் இவ 3 பேர் வித்து சொல்லி இதுல கடைசியில வச்ச ஒன்றுமா கடலுருவம். அந்த கடல் உருவத்துக்கு ரொம்ப ஆச்சரியம். கண்டாருக்கு சமஹரமாயிருக்கும் துஷ்ட சத்துவங்களோடு அதிர்ஷ்ட சத்துவங்களோடு ரத்னாதிகளோடு வாசேர சகல பதார்த்தங்களையும் தன்னுள்ளே இட்டு வைத்து ரட்சிக்கும் சுபாவம் இரே. ஏன் கடல் எடுத்தார் அப்படின்னா அந்த கடல்ல எத்தனை வஸ்துக்கள் இருக்கு. அந்த கடல் இந்த வஸ்து தான் என் உள்ள இருக்கலாம். இந்த அமிர்தத்தை கடையும் பொழுது எத்தனை வஸ்துக்கள் வந்தது அதுல இருந்து கடல்ல இருந்து. ஆக அதுல உயர்ந்ததான ரத்னமும் வந்தது, விஷமும் வந்தது. இப்படி சகல பதார்த்தங்களையும் தன்னுள்ளே அடக்கி இருந்துட்டு இருக்கும். ஆழமானது கம்பீரமானது சமுத்திரம். அப்படி அந்த மாதிரி கண்டாருக்கு சமஹரமாய் இருக்கும். இந்த சமுத்திரத்துல பார்த்த உடனே அது தூரத்துல இருந்து பார்த்தாலே ஆஹா சமுத்திரம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கண்ணு குளிர்ச்சியா இருக்க, கொஞ்சம் கிட்ட போய்தான் பாவமே அப்படின்னு சொல்லிட்டு அரை கிட்ட போய் கொஞ்சம் இருந்தா நமக்கு சமஹரமா இருக்கும், சமத்தை போக்கும். சமஹரமா துஷ்ட சத்துவங்களோடு அதிர்ஷ்ட சத்துவங்களோடு. ஆக இந்த வஸ்து துஷ்டம், இந்த வஸ்து தான் ஸ்வீகாரம் பண்ணிவிடு அப்படின்னு கிடையாது. அதை பார்க்கவே பார்க்காது. எல்லா வஸ்துகளையும் தன்னுடைய கொண்டிருக்கும். அதிர்ஷ்ட சத்துவங்களோடு ரத்னாதிகளோடு. ரத்னம் உயர்ந்தது, அந்த ரத்னத்தையும் அதுதான், முத்து அதுலதான் இருக்கு, பவளம் அதுதான் இருக்கு, எல்லாரும் அதுலதான் இருக்கு. வாசியர சகல பதார்த்தங்களையும் தன்னுள்ளே இட்டு வைத்து ரட்சிக்கும் சுபாவமிரே. ஆக கடலின் சுபாவத்தை சொல்லி இங்க எம்பெருமானுடைய சுபாவத்தை சொல்றார். அப்படியே ஈஸ்வர சுரூபத்தையும் பார்த்தால் ஆசைத்தாருக்கு சமஹரமாயிருக்கும். ஆசைத்தாரை தன் அபிமானத்திலே இட்டு வைத்து ரட்சிக்கைக்கு யோக்கியன் என்று தோற்றி இருக்கையும். பெருமாள் அவங்கிட்ட சரணாகதின்னு வந்துட்டாங்க, சரணாகதன் வந்துட்டான்னாக்கா, ரட்சிக்க வேணும்னு வந்துட்டானாக்கா, நீ வேண்டாம், நீ இவ்வளவு பாப்பம் பண்ணிருக்க, நீ கிட்டக்கே வராத அப்படின்னு சொல்லுவாளா? சொல்ல மாட்டேன். ஆனா
ஆச்சாரியர்கள் என்ன தெரியும், ஆச்சாரியர்களுக்கு தனிப்பட்ட தன்மை உண்டு. இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு ஆட்டம் அப்படின்னு சில சமயம் சொன்னானாக்கா ஓஹோ சரி ஆகல அப்படின்னு அந்த சில பேருக்கு உடனே ஆயிடும், சில பேருக்கு ஆகாது. இப்படி அவளுக்கு என்ன காரணம் அதை அவளை சொல்ல மாட்டா. அவளோட சக்தி எல்லாம் இருக்க அதெல்லாம் வெளியிலையும் சொல்ல மாட்டா. நாம புரிஞ்சுக்கணும், ஐயோ பார் நமக்கு சொல்லிச்சா இன்னைக்கு பண்ண மாட்டேன்ட்டா, அவளுக்கு இப்ப திடீர்னு வந்தா நீ பண்ணிட்டாள அப்படின்னு நம்மளுடைய மனசு தோணிட்டு இருக்கும். அதை பத்தி அவ கவலைப்படுறதே கிடையாது. ஆக அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களுக்கு இவன் இப்படிப்பட்டவன் அவன் அப்படிப்பட்ட தெரிய சக்தி இருக்கு. ஆனா எம்பெருமான் ஆச்சாரியன் மூலியமா வந்தவன ஒரு நாள் தள்ளிவிட மாட்டார். ஆச்சாரியன் ஏதோ மறைமுகம் வந்திருக்கான்னு பார்க்க மாட்டார். ஆச்சாரியன் யாரை அனுப்பிச்சாரோ அவனை உடனே ஏத்துவிட. அப்படிப்பட்ட அதுல ஆசிரியத்தாரை தன் அபிமானத்திலே இட்டு வைத்து இவனே தன்னுடைய அபிமானத்துக்கு பாத்திரமானவன் இந்த சேத்தனன் அப்படின்னுட்டு எல்லாரும் ஏத்துட்டு ரட்சிக்கைக்கு யோக்கியன். அப்போ முதல்ல ஒத்தன சிருஷ்டிக்கு வேண்டியதான புண்ணியத்தை உடையவனா இருந்தான். ஒருத்த சம்ஹாரத்தவனான ஒன்று செஞ்சியா இருந்தது. ஒருத்தன் மா கடலுருவம். இப்படி கடலை போல எல்லோருக்கும் சமத்தை போக்கக்கூடியதான ஒரு தன்மையை உடையவனா, அது தன்னுள்ளே வைத்து ரட்சிக்க முடியாத யோகியனா இருக்கக்கூடிய எம்பெருமான். இப்படி சொல்லி மூன்றும் உண்டான விடத்திலே. ஆக இப்ப உருவத்திலையும் சொல்ற பார்த்தா எல்லாரும் உருவம் அப்படின்னு. உருவம்னாலே திருமேனின்னு சொன்னாலே நிச்சயமா அதுக்கு வர்ணம் உண்டு. அதை பத்தி நிறைய பின்னாடி சாய்க்க போற, அடுத்த பாசத்துல சாய்க்க போற. அந்த வர்ணத்துக்கு ஆயுஷங்கிற ஆச்சரியமான வியாசம் எழுதியா இருக்கு, அதெல்லாம் அனுபவிப்போம். ஆக அப்படிப்பட்ட மூன்று உண்டான விடத்தேயிரே ஜெகத்காரணத்துவம் உள்ளது. ஜெகத்காரணத்துவம் உண்டு படுறது மட்டும் ஜெகத்காரணம் இல்ல, அழியத்துக்கும் ஒரு காரணம் உண்டு, என்ன ரட்சிக்கிறதுக்கும் ஒரு காரணம் உண்டு. ஆக இந்த காரணத்துவம் சிருஷ்டி ரட்சணம் சம்ஹாரம் இது மூணுமே ஜகத்துக்கு காரணம். ஆக மூணு பேர் இருக்கும் பொழுது மூவர் பக்கலிலே மூன்று சுவாவமும் கிடைக்கையாலே மூவரையும் ஜெகத்காரணத்தையா பிரமிக்கலாயிருக்கும். ஆக மூணு பேரையும் பார்த்தா ஓஹோ இவா மூணு பேருமே ஜெகத்காரண பூதர்களா இருக்கலாம் அப்படின்னு தோன்றும். அப்படி ஒத்து நின்ற இந்த உருவத்தினாலே எல்லோரும் ஒத்து நின்ற அதாகிறது. அவ்வ சுவாவங்கள் அவருடைய சிருஷ்டியாதி வியாபாரங்களுடைய சேர்ந்திருக்கை ஒத்து நின்ற. இப்படி சிருஷ்டி சம்ஹாரத்துக்கு வேண்டியதான காரியங்களை உடையவராக சாதிருஷ்யத்துல எல்லாரும் இருந்தால் கூட அனந்தரம் பிரம நிவர்த்தி சொல்லுகிறது. மூவருவம் கண்டபோது இப்படி ஒரு உருவத்தினால மூணு பேரையும் சாமியமா பண்ணி அந்த ஜகத்துக்கு வேண்டியதான காரணங்கள்னால மூன்று பேரும் ஜெகத்காரண பூதர்கள் சொல்ல முடியாது. இவ்வளவு பிரமங்கள் இருந்தால் கூட மூவுருவம் கண்டபோது இப்படி எல்லா விதத்திலயும் மூணு பேரும் ஒத்து இருக்கா. உருவத்திலையும் சரி, ஆத்மத்வேனும் சரி, வர்ணத்வேனும் சரி, அவ பண்ற காரியங்களாலும் சரி, எல்லாம் இதுல மூணு பேரும் ஒத்து போயிருக்கா. அப்படிப்பட்ட அனந்தரம் பிரம நிவர்த்தி சொல்லுகிறது. இப்படி சாமியத்தெல்லாம் சொல்லி இப்பதான் வேறு காமிக்க போறார். மூவுருவும் கண்டபோது மூன்று தத்துவத்தையும் பிரமாணத்தாலே கண்டபோது அந்த மூன்று தத்துவங்களையும் வச்சு பிரமாணத்தால பார்க்கும்போது ஒன்றாம் சோதி. இப்போ ஒருத்தனுக்கு பொன்னுருவு சொல்லித்து, ஒருத்தருக்கு செஞ்சின்னு சொல்லித்து, இப்படி மாவுருன்னு சொல்லித்து, இப்படி சொன்னாலாம் அதுல ஒன்றாம் சோதி ஒரு ஆச்சரியமான அத்விதீயமான இந்த சரணாதி தீபிகளை சாய்க்கிற மாதிரி அத்விதீயமான ஒரு தீபம் ஜோதி இருக்க. அதுதான் அவற்றில் ஒன்றாம் சோதி, அவற்றில் வைத்துக் கொண்டு ஒன்றே ஆம் சோதி. அப்படி உயர்ந்ததான பிரகாசத்தை உடையதான தேஜஸை உடையதான ஒரே ஒரு தத்துவம். அது உற்பாதகமாயும் சரீரியாயும் சேஷியாயும் இருக்கும் தேஜஸ் ஒன்றே. அப்படிப்பட்ட உயர்ந்த தேஜஸை உடையது யாரா? அவர்தான் இந்த உற்பத்திக்கு காரணமா இருக்கக்கூடியவர். அவர்தான் எல்லா வஸ்துக்களுக்கும் சரீரியா இருக்கக்கூடியவர். அவர்தான் எல்லாருக்கும் சேஷியா இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட தேஜஸை அவர் ஒருத்தர் தான். அல்லாதவை இரண்டும் உற்பாத்தியமாயும் சரீரமாயும் சேஷமாயும் இருக்கும். ஆக இப்ப மூணு பேரை நிக்க வச்சு இந்த மூணு பேரும் நிக்க வச்சு சாமியங்கள்லாம் சொல்லி இப்படி சொல்லச்சே அதுல இவ ரெண்டு பேரும் கட்சி இவ ரெண்டு பேரும் எந்த ஸ்தானத்தை கொண்டு வைப்பார் அப்படின்னா உற்பாத்தியமாயும் அவர்களெல்லாம் தோன்றக்கூடியவர்கள், சரீரமாயும் அவர் எம்பெருமானுக்கு சரீரமாயும் சேஷமாயும் இருக்கும். அவர்களும் சேஷம். சில சமயத்துல அவளுக்கு அகங்காரம் வரும்போது ஈஸ்வரன் சொல்லிக்கிறா. அவள்லாம் என்ன அது அவளுடைய சுபாவம் திருப்பி அப்புறம் முதல்ல தன்னுடைய அந்தஸ்த வரணுன்றதுக்காக
உபாசனம் பண்றா, அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறா. அதுக்கப்புறம் வாங்கி காரியம் ஆயிடுச்சுன்னா திருப்பி ஈஸ்வரன் சொல்லிக்கிறா. அவளோட சுபாசனம் நம்ம மாத்த முடியாது. அப்படிப்பட்ட சரீரமான எங்கே கண்டோம் எண்ணில் இப்படி எல்லாம் சொல்லிடுற. அந்த ஒன்றாம் சோதின்னு சொல்லிடுற. இவன் 2 பேரும் கழிச்சுட்டு ஒன்றாம் சோதின்னு சொல்லிடுற. அதுக்கு என்ன பிரமாணம்? ஏகோவை நாராயண ஆசீத்து, இதுதான் வகையான இது. ஆக ஏகோகவை நாராயண ஆசீத்து. ஆசீத் அப்படின்னா ரொம்ப பாஸ்டன்ஸ். எந்த சமயத்துல அப்படின்னா பிரளய காலத்துல எந்த வஸ்து எல்லாமே போயிடுது. அந்த பிரளயத்தை மார்க்கண்டேயர் காமிக்கிறார் பெருமாள். அப்போ அந்த ஆள மேல பெருமாள் அவனுடைய சரீரம் எப்படி இந்த ஜகத்தை மொத்தத்தையும் தன்னுள்ள அடக்கி அப்படி வச்சிருக்கிற பெருமாள் சின்ன குழந்தையா. அப்ப எவ்வளவு இந்த அமல்நாதி பிரான் விஷயத்தை தெரிவிச்சா ஒவ்வொரு அவயவங்களும் நான் தான் பெரியவன், நான் தான் பெருமாளை என்னுடைய கண்டத்துல வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா சொல்லிட்டு போறல. அந்த மாதிரி ஜகத்தெல்லாம் வச்சுக்கக்கூடிய பெருமானுடைய வெயிட் எவ்வளவு இருக்கும். ஆனா சின்ன குழந்தை அவன் படுத்துட்டு இருக்கிறது எங்க தெரியுமா? ஆலயில. அந்த ஆலயில எங்க பெரிய ஆவரணம், எங்க பார்த்தாலும் ஜலம். அந்த ஆலயத்துக்கு ஆலமரத்துக்கு எங்க பிடிப்பு இருக்கு? ஒரு ஆலம்பரமே இல்லாது இருக்கு. அதுக்கு எங்கேயாவது வேறு இருக்குமா? ஜலத்துல அந்த ஆலமரத்தினுடைய இலையில பெருமாள் சயனிச்சுட்டு இருக்காரு. இந்த சயனிச்சுட்டு இருக்கிற திருக்கோலத்துல பெருமாள் இருந்தார். மார்கண்ட பிரளய காலத்தை காமிச்சு நான் அந்த சமயத்துல இருந்திருக்கேன்னு. ஏகோவை நாராயண ஆசீத்து. ஏன் அங்க சொல்ல வேண்டியதானே? சிவன் தான் சொல்லணும், ருத்ர பிரம்மா இருந்தா சொல்ல வேண்டியதானே? சொல்லல. ஏகோவை நாராயண ஆசீத்து என்று ஜெகத்காரண வஸ்துவை சொல்லி. சரி, அத்தோட இல்ல. ந பிரம்மா ந ஈசானஹா நேமே தியாவா பிருத்திவி. அதுக்கு மேல நிஷேதம் பண்றது வேதம். என்ன சொல்றது? அவெல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல அவ இங்க எவ்வளவு தேச துரோகிகள் இருக்கா கண்டுபிடிக்க முடியுதா? நம்ம பெரிய பட்டண நகரங்கள்ல பக்கத்திலே குடியிருப்பான், நமக்கு யாருன்னே தெரியாது. அப்படி இந்த பெரிய பிரளயம் ஏற்பட்ட காலத்துல அவ எங்கேயாவது ஒரு மூலையில இருப்பாளோ அப்படின்னு சந்தேகம் வந்ததுன்னா கூட ந பிரம்மா ந ஈசானஹா நமே தியாவா பிருத்திவி, எந்த வஸ்துக்களும் கிடையாது அப்படின்னு சொல்றது. அதுக்கு மேல என்று அச்சேதனமான பிருத்திவியாதிகளோபாதி பிரம்மருத்ராதிகளின் சம்ஹாரத்திலே கர்மி பவிக்க சொல்லுகையாலும். அதனால அவளும் இந்த பிரளயத்துல யாரு இப்ப 3 பேரும் ஒன்னா நின்றாலே, இந்த 3 பேரும் ஒன்னா நின்றவர்கள ஒருத்தர் தனியா ஒருத்தர் தான் ஏகோவை நாராயண காமிச்சார். அப்ப மீதி 2 பேர் இல்லையே. அவெல்லாம் என்ன பண்ணா? இந்த பிரளயத்துல மாட்டிட்டா. இந்த பிரளயத்துல மாட்டுறதுக்கு பிரளயத்துல போய் ஒருத்தன் மாட்டிக்கிறான்னா அவன் கர்மவசினா தானே இருக்கணும். அப்ப கர்மி பவிக்க சொல்லுகையாலும் அந்த கர்மாவை அனுபவிச்சு அவள் அந்த பிரளயம் சப்ரம்ம சசிவ க்ஷேந்திரா இத்தியாதிகளே இவருடைய கஷேத்திரஜத்வ சேஷத்துவத்தை சொல்லுகையாலும் சப்ரம்ம சசிவ க்ஷேந்திர சோக்ஷர பரமஸ்வராட் அப்படி சொல்ற இவாள்லாம் கஷேத்திரஜர்கள் சேஷத்துவத்தை உடையவர்கள். அதுக்கு மேல இவர் கமத்தை சொல்றது. அப்படி ஒரு அவா இல்ல, அப்படியே இருந்தால் அப்படியே அவர்கள் மறுபடியும் சிருஷ்டில வந்தா கூட சப்ரம்ம சசிவஹா இவர்கள் எல்லாம் அவர்களுக்கு கஷேத்திரஜன ஜீவாத்மாவாக இருந்து கொண்டு அவனுக்கு தாசபூதமாக இருக்க கடவர்கள் அவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. என்று சொல்கிறாலும் ஏஷ சர்வபூதாந்தராத்மா என்று சர்வசப்தத்தாலே கோடீகிருதமான வியாபிய பதார்த்தங்களிலே அந்நியதமராகையாலும் காரியத்துவமும் கஷேத்திரஜத்துவமும் சேஷத்துவமும் சரீரத்துவமும் சம்பிரதிபன்னம் என்கை. ஆகினால ஏவ ஏஷ சர்வபூத அந்தராத்மா. இப்படி இவன் இருக்கானே எப்போ அங்க ஏகோகவை நாராயண ஆசி அவன் தான் ஏஷ சர்வபூத அந்தராத்மா. அந்தராத்மா சர்வபூத அந்தராத்மா. எல்லா லோகத்துல இருக்க எந்தெந்த வஸ்துக்கள் இருக்கோ எல்லா வஸ்துக்களையும் அந்தராத்மாக தேறான் அப்படின்னு சொன்னதால என்று சர்வசப்தத்தாலே கோடீகிருதமான கோடீகிருதம்னா சேர்த்து சொல்லப்பட்டது. எல்லாத்தையும் சமன்வயப்படுத்தி சொல்றது. கோடீகிருதமான வியாபிய பதார்த்தங்கள்ல எல்லா வஸ்துக்கள்லயும் எங்கெங்க அனுப்பிரவேசம் பண்ண முடியுமோ அந்த இடத்துல அனுப்பிரவேசம் பண்ண முடியாத இடங்கள்ல பகிர்வியாப்தியை சொல்லி அந்நியதமராகையாலும். ஆக இவர்கள்லாம் எப்போ இவன் உள்ள புந்து நியமனம் பண்ண முடியாத ஒரு சக்தி இருக்கோ ஆக இவர்கள் அந்நியதமர்கள். யாரு? இந்த பிரம்மா ருத்ரர்கள்லாம் அந்நியதமர்கள். இவர்களுக்கு அந்த சர்வபூத அந்தராத்மா வராது. அப்படிப்பட்ட அந்நியதவராக ஆக இவர்களை காட்டிலும் அந்நியதமர்கள் வேறுபட்டவர்கள், விஷ்ணுவை காட்டிலும் வேறுபட்டவர்கள். காரியத்துவம் இந்த காரியமும் இந்த என்ன சம்ஹாரம் பண்றான்
சிருஷ்டி பண்றான்னு சொல்லி இந்த காரியத்தும் அவனுடைய சங்கல்பத்தினால நடக்குது. அவன் உள்ள புகுந்து நியமிக்கிறதால பண்ண முடியாது. கஷேத்திரஜத்துவம் ஆக இவன் அறிவு உள்ளவர்களுக்கும் அவனுடைய சேஷத்துவமும் ஆக அவனுக்கு சேஷபூதன், சரீரத்துவம் ஆக அவனுக்கு சரீரமா இருக்குது. இதெல்லாம் சம்பர்த்தி பண்ணம் என்கை. ஆக இதெல்லாம் பொருந்தும் அவர்களுக்கு. ஆம் சோதி என்கையாலே நிர்வாகிய ஜோதிஷுக்களான ஆத்மாக்களை வியாபர்த்திக்கிறது. இப்போ ஜோதிஷுன்னு சொன்னா என்ன அப்படின்னா, எல்லா ஆத்மாக்களும் தான் ஞானத்துவேன பிரகாசிக்கிறது. அவளுக்கு ஒளியே மங்காது. அவளின் ஜோதிஷத்தான் சொல்றது சர்வ ஆத்மாக்களையும். அதாவது சுத்த ஜீவாத்மாக்கள். இந்த ஜீவாத்மாக்கள்ல இந்த சரீர சம்பந்தம் இல்லாத ஜீவாத்மாக்கள் இருக்காள் இல்லையோ, அந்த ஜீவாத்மாக்கள் எம்பெருமான் எப்படியோ அப்படியேதான் இவாளும் பிரகாசிக்கிறார். அப்போ அதுதான் அத்த வியாபர்த்தி ஒன்றாம் சோதின்னு சொல்லிச்சு. அந்த ஆம் சோதி அப்படின்னு சொன்னாலும் இந்த ஆம் சோதி ஒன்று சோதி சொல்லியோ, ஒன்றாம் சோதி அத்விதீயமான சோதி இது அப்படின்னு சாய்கிறது. ஆக சேத்தனரும் சொம்பிரகாசமாக இருப்பது. ஆக ஆத்மாக்களை வியாபர்த்தி இல்லை சர்வாத்மாக்கள்ல இருந்து வியாபர்த்தி பண்றதுக்காக ஆம் சோதி ஒரு சோதி, ஒன்றாம் சோதி ஒன்றாம் சொன்னனால இவனை தவிர வேற பெரிய தேஜஸ் கிடையாது அப்படின்னு. நாராயண பரோ ஜோதிஹி ஜோதிஷாம் ஜோதிஹி. ஆக ஜோதி மங்களாஞ்ச மங்களம் சொல்ற மாதிரி மங்களத்துக்கெல்லாம் கருதப்படுகிறார் பிராட்டின்னு சொல்ற மாதிரி ஜோதிஷுக்கெல்லாம் எல்லா ஒளிகளுக்கும் சந்திராசத்வாந்த வித்வம்சனோதய பிரபாமான் சீதையா தேவியா பரமவ்யோம பாஸ்கர. அங்க சொல்லச்சே பிராட்டி பெருமாளுக்கு பிரகாசத்தை கொடுக்கிறான். அவன் ஆகாசத்தில் இருக்கிற சூரியனுக்கு பிரகாசத்தை கொடுக்கிறான். அப்படிப்பட்ட பரமாத்மா அப்படி பரமவ்யோம பாஸ்கரா சொல்ற. ஆக ஜோதிஷாம் ஜோதிஹி என்று சொல்ல வேண்டிற்று. அதனால்தான் ஒன்றாம் சோதி. மூவுருவும் கண்டபோது ஒன்றாம் சோதி என்கிறது. ஏக திரவியவாதிகளுக்கு சேருமா போலே இருக்கும். அது இவருக்கு தரிசனம் அல்லாமையாலே பட்சமல்ல. இன்னமும் முன்னுருவாய் என்றும் பின்னுருவாய் என்றும் பொன்னுருவாய் என்றும் தத்துவத்திரங்களை அழகழகா பிரித்து சொல்லுகையாலும் இப்பாட்டிலே ஏருரு என்று சரீராத்மபாவத்தை சொல்லுகையாலும் இந்திரர்க்கும் பிரமர்க்கும் முதல்வன் தன்னை என்று மேலே சொல்லுகையாலும் பிரகரண விரோதமும் உண்டு. ஆக இந்த கண்டபோது ஒன்றாம் மூணு பேர் ஜோதி தெரிஞ்சிருக்க. அதுல ஒன்றாம் சோதி ஏன் அப்படி சொல்லிச்சு அப்படின்னா, ஏக திரவியத்வாதிகளுக்கு சேருமா போல. இந்த சோதின்றது ஏக திரவிய எல்லாருக்கும் பொருந்துமா இருந்தாலும் அது இவருக்கு தரிசனம் அல்லாமையாலே பட்சமல்ல. அதனால அங்க ஒண்ணுன்னா கழிச்சிட்டார். எங்க மின்னுருவாய் அப்படின்னு சொல்லிச்சு. பின்னுருவாய் இந்த பாசனம் கீழே அனுபவிச்ச பிரகாரம் இந்த அச்சேதனத்தின் வியாபர்த்தி, அப்புறம் பின்னுருவாய் எப்படி பொன்னுருவாய் அப்படின்னு இவன் பெருமாளை சொல்ல இவர் மூணு தத்துவனை அழகாக பிரித்து சொல்கிறால இங்க சரீராத்ம பாவத்தை சொல்லுகிறது. இது பின்னாடி சொல்லப்பட 4வது பாசுரத்துல இந்திரர்க்கும் பிரமர்க்கும் முதல்வன் தன்னை மூணு பேரையும் சாமியமா சொல்லிச்சு. இவன் தான் முதல்ல ரட்சணம். எப்பவுமே ஒண்ணு சிருஷ்டி பண்ணி அப்புறம் தானே ரட்சணம் வரும். சிருஷ்டி பண்ணாத ரட்சணம் வந்துருமாண்ணா அப்படின்னா எல்லாமே இவனுடைய அதீனம் தான். இவனுடைய அதீனத்துல இருக்குச்சே அவனுக்கு பங்கு போட்டு இவனை கூட நீ சிருஷ்டி பண்ணு. நாட்டை படையென்று அயன் முதலா தந்த நளிர் மாமலர் வந்து நீ நாட்டைப்படை சிருஷ்டி அப்படின்னு சொல்லி பெருமாள் கொடுத்ததுதான். அவனை சம்மானம் பண்ணு. ஆக இப்படி அதனால்தான் இந்திரர்க்கும் பிரமருக்கும் முதல்வன் தன்னை என்று மேலே சொல்லையாலும் பிரகரண விரோதமும் உண்டு. ஆக இந்த பிரகரணத்துல என்ன வித்தியாசம் அப்படின்னா சரீராத்ம பாவத்தை சொல்லுகிறது. இங்க அங்க கீழே அப்படி கிடையாது. தத்துவங்கள்ல இருந்து விலட்சணமா காமிச்சு ஒரு தத்துவத்திரைய விபாகம் பண்ணி அதுல பரமாத்மா அப்படி சொல்லிட்டு இந்த பாசுரத்துல சரீர விலட்சணமாக கொண்டு சரீராத்ம பாவத்தை சொல்லிட்டு எம்மடிகளும் முகிலுருவம் என் சுவாமியுடைய வடிவு காலமேக நிபசாமமாயிருக்கும். என் சுவாமி எம்மடிகள் உருவம். எம்மடிகள் அப்படின்னு அந்த சம்பந்தத்தை சொல்லும் பொழுது நம்முடைய நம்பெருமான் அப்படின்னு சொல்ல அதுல சம்பந்தம் சொல்லும்போது அதுல நமக்கு ஒரு நிர்பரத்துவம் ஏற்படும். எம் சுவாமிகளுடைய வடிவு காலமேக நிபசாக இப்ப 3 பேரையும் கழிச்சு கட்டி இப்ப கடைசியில் என்ன சொல்ற எம்மடிகள் உருவம். இப்ப நம்ம யார் ஆசிரியிக்கணும்? இப்படி ஒன்றாம் சோதியான அந்த சாட்சாத் பகவான
ஆசிரியர்கள் அவனுடைய மடிகள் உருவம் முகிலுருவம். அங்க மாகடல் சொன்னார், இந்த மாகடல் சொல்லிட்டு இப்ப முகிலுருவம் சொல்ற. என்ன ஒன்றுமா கடல் உருவம் அங்க சொல்லச்சே உருவத்தை சொல்லச்சே கடல் உருவம் சொன்னார், இங்க முகிலுருவம் சொல்ற. ஏன் இப்படி சொல்ற அப்படின்னா, அங்கு ரட்சகன் என்கைக்காக அங்க ரட்சகன் தன்னுள்ளே எல்லா வஸ்துக்களையும் அடக்கி வைத்துக் கொள்ள தன்மையுடையது சமுத்திரம். அந்த மாதிரி சகல பதார்த்தங்களும் இவனிடத்திலேயே லயிச்சு இவனிடத்திலிருந்தே உண்டாருது. ஆனா சர்வ வஸ்துக்களும் இவனிடத்திலே இருக்கு. அதனால அங்க கடலின் சுபாவத்தை சொல்ற, இங்க வடிவை சொல்லுகிறது. இப்போ பெருமாளுடைய திருமேனியை பத்தி சொல்லுகிறது. இவ்வடிவில அங்கு ரட்சகன் என்கைக்காக ஒன்றுமா கடலுருவம் என்று அங்க இவன் சர்வ ரட்சகன் அப்படின்னா அது எதுக்கு ஒப்பிட்டு சொல்ல முடியும் அப்படின்னா, இருக்கிற வஸ்துவ என்ன என்ன கடல் தான் அது கிட்ட நிறைய வஸ்துக்கள் இருக்கு. அதுல இருந்து எவனும் எடுத்து வர முடியாது. கடல்ல உள்ள போய் எடுத்து வரது சாமர்த்தியம் இருக்கனால்தான் முடியும். அந்த மாதிரி அந்த அத்தனை வஸ்துக்களையும் பெருமாள் தான் எடுத்து கடல் இங்குன்னா இந்த பாசுரத்துல இங்கு வடிவை சொல்லுகிறது. எங்க இதே பாசுரத்திலேயே ஒன்றுமா கடல் உருவம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எம் அடிகள் உருவம் எம் அடிகள் உருவம் இருக்கே அங்க சொல்லச்சே ரட்சகனுக்கு வேண்டிய வடிவம் இருக்கு. இங்க நாம் அனுபவிக்கக்கூடியதான திவ்ய திருமேனியுடைய அழகை சொல்லுகிறது, வடிவை சொல்லுகிறது. இவ்வடிவிலே சர்வாதிகத்துவத்துக்கும் அடையாளமாய் இருப்பது இந்த வடிவு இருக்க, அதுதான் நம்மளை நிர்வாகம் பண்ணிக்கிறது. சர்வாதிகத்துவத்துக்கும் நம்மளை எப்படி உள்ள புகுந்து நியமிக்கணுமோ அப்படி எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு சாமர்த்தியம் சொல்றது. மணியுருவேர் பூதமைந்தாய் என்ற வடிவுதான் காலமேக நிபஸ்தாவமாய் கிடீர். அங்க மணியுருவில் பூதமைந்தான்னு சொன்னவங்க கீழே அந்த வடிவுதான் இப்போ காலமேக நிபஸ்தாவமாய். காலமேக நிபஸ்தாவமாய்னா மேகத்தை போல காலமேகம் இருக்கு. அந்த மேகங்கள் சிலது அதுல ஜலம் இருக்காது. ஜலம் அந்த மேகங்கள்ல ஜலம் இல்லாத மேகம்னா அதனால பிரயோஜனம் கிடையாது. அந்த ஜலம் இருந்தாதான் நமக்கு நம்ம ரட்சிக்கிறதுக்கு வேண்டியதான நீர்மை அங்க இருக்கும். ஆக அப்படிப்பட்ட நீர்மை நிறைந்தது. மேகத்துல வெளுத்த மேகங்கள் உண்டு. அப்படி இல்லாத ஆண்டாள் சாய்ச்ச மாதிரி ஆழிமழை கண்ணா ஒன்றினே கை ஆயுள் பொக்கு முகந்து கொடார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. அதனால அப்படிப்பட்ட அந்த நீர்மை சாமனா இருக்கா பெருமாள் என்று சொல்லிட்டு, ஆக அப்படிப்பட்ட அங்க மணியிருன்னு சொல்லினா அவனுடைய சுபாவத்தை இப்ப மேகத்தை நம்ம முடிச்சு வச்சுக்க முடியாது. அங்க அவனுடைய சுபாவத்தை நாம் எல்லாரும் அதாவது கையில முடிச்சு வச்சுக்க முடியாது. சுபாவத்தை உடைய எளிய சுபாவத்தை உடையன்னு சொல்லி அதான் பவ்யமா இருக்கான்னு சொல்லிட்டு, பிரகாசமா இருக்காலும் மகார்கமா இருக்காலும் போகியமா இருக்கையாலும் ஆக எல்லா விதத்திலும் அவன் ஆசிரியர்கள்கிட்ட அவ்வளவு பவ்யமா இருக்கான். நமக்கெல்லாம் மனசுல சந்தோஷம் இருக்கான். மகார்கமாக இருக்கையாலும் ஆக எல்லாருக்கும் போகியமா இருப்பதுனால அங்க சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தை அதான் முடிச்ச. இதுல ஐசிங்கருடைய ஒரு வியாக்கியானத்தை சேவிப்போம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு இது. இந்த பிரகடனத்தை ஐசிங்கர் ஒரு பாசுரத்தை கொண்டு சாய்கிறார். இதே பாசுரம் தான் எடுக்கிறார். பாசுரத்தை இருந்தால் கூட அதுல சகஸ்திரநாமத்துல சுஷேனன்னு ஒரு சப்தம், சுஷேனஹா அப்படின்னு சகஸ்திரநாமத்துல வருது. அந்த சுஷேனஹா அப்படின்றதுக்கு என்ன பதம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா அத விக்கிரக வாக்கியம் சொல்ற சுஷேனா எஸ்சி சஹா சுஷேனஹா அதாவது பகுபிரிகி சமானத்தை சொல்ற. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ பெரிய ராஜா இருக்கான். ராஜா தனக்கு கீழ்படியாதவா இருப்பாள் இல்லையோ பக்கத்து ராஜாக்கள்லாம், அவெல்லாம் கீழ்படினா என்ன பண்ணுவா அப்படின்னா தன் கிட்ட இருக்கிற வலிமை மிக்க சேனையை அனுப்பி அவளை தனக்கு அடிமையாக்கிப்பான். ராஜாக்கள் பக்கத்துல இருக்கிற ராஜாக்கள் இவனுக்கு விதேயமாக அதாவது அடிமையா இல்லாத அவள் சுதந்திரமா இவனுக்கு எதிர்த்து நின்றார்களேயானால் அவர்களை தன்னுடைய படைகளை கொண்டு அவர்களை போரிட்டு அவர்களை தன்வசமாக்குவார்கள். அப்போ எம்பெருமான்கிட்ட என்ன பெரிய சேனைகள் இருக்கா அப்படின்னா அந்த சேனையை போலதான் எம்பெருமானுடைய
திருமேனி உருவம். இந்த திருமேனியுடைய அழகு இருக்க, அந்த அழகை காட்டி அது சேனை. எப்போ சண்டைக்கு போகணுமோ அதுல சில செத்து போகணும். சில சண்டை வந்தால இவன் பக்கத்துலயும் கொஞ்சம் சாமர்த்தியமா இருந்த சேனைகள் இருந்தால் கூட அதுல சிலது மடிஞ்சு போடும். ஆனா இவனுடைய எம்பெருமானுடைய மொத்த திருமேனி அவயவ சோபை இருக்க, அந்த சோபை எப்பேற்பட்டவனையும் மாத்திரும். ரொம்ப கடினமா சிசுபாலாதிகள் எல்லாம் கூட கடைசியில அவனுக்கு கடைசியில அவனுக்கு தாபம் கொடுக்கும். அவனுடைய இது போகும்போது கூட பெருமாள் அவனுடைய இதை காமிச்சு, விஸ்வரூபத்தை காமிச்சு பெருமாளை சேவிச்சுட்டு அவன் தோற்றம் பண்ணிட்டு போறான் சிசுபாலன். இப்படி எல்லாம் பெருமாளுடைய திருமேனி அழகு உண்டாருது. அதனால்தான் இந்த சேனை போல இருக்கான் எம்பெருமாளுடைய சோபை. அந்த சோபைய அதுக்கு அது வியாக்கியானம் பண்றார் பட்டர். அத அந்நியத் ரகசியம் சொல்லிட்டே வர. இதுக்கு ஒரு ஒரு முக்கியமான ரகசியம் சொல்ல போறேன்ற. இந்த சுஷேனன்ற பதத்துக்கு சொல்லும்போது இந்த அர்த்தம் சொல்லிட்டு போல முடியாது. அதுக்கு அவதாரிக அத அந்நியத் ரகசியம். நான் இதெல்லாம் கீழே எவ்வளவு சொல்லிட்டு வந்தேன். இப்ப நான் சொல்ல போறது இருக்க, அது முக்கியமான ரகசியம். இது யாருக்குமே புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு அவதாரிக வைக்கிறார். அப்போ ரகசியமா இருக்குனாக்க அது எவ்வளவு வசதியா இருக்கும். ஆக அப்படிப்பட்ட அத அந்நியத் ரகசியம் சோபனா சுத்த சத்வமயி பத்த முக்த நித்திய நித்திய விஜயோபகரணத்வாத் சேனேவ பஞ்சோபனிஷத்காயோஸ்யேதி சுஷேனஹா. ஆக சுத்த சத்வமயி பத்த முக்த நித்திய விஜயோபகரணத்வாத் சேனேவ பஞ்சோபனிஷத்காய ஆஸ்யேதி சுஷேனஹா. ஆக இப்படிப்பட்ட திருமேனியானது எல்லோரும் வசீகரிக்க பண்ணக்கூடியதான திருமேனி. அந்த திருமேனிக்கு தான் ஐயங்கர் இந்த பாசுரத்தில் இருக்கிறார். பிரம்மா விஷ்ணு சிவன் என்று பிரசித்தர்களான மும்மூர் இவர்கள் மூவரும் ஒருவரே என்ற பிரமம் ஆழ்வாருக்கு வராதிருக்க தன்னுடைய வடிவழகின் சிறப்பை நன்கு காட்டி தந்தான் எம்பெருமான். முதல் பாசுரத்துல திருநந்தாண்டகத்துல முதல் பாசுரத்துல எம்பெருமான் எல்லாத்தையும் இந்த அச்சேத்தன இந்த தத்துவங்கள்ல இருந்து வியாபரித்து பண்ணி அவன் தான் பல தத்துவம் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்டவருடைய திருவடிகள் என் தலைமையில சாய்ச்சார். அத்தோட இருக்கிற பெருமாள் உபகாரம் இல்ல. பார், லோகத்துல எத்தனையோ பிரமங்கள் வரத்துக்கு ஹேத்து இருக்கு. உனக்கு இப்ப நான் இன்னொன்னு சொல்ல போறேன் பார், என்னுடைய வடிவழக காமிச்சு உனக்கு என்ன. ஆனா பிரமத்துக்கு வர்றதுக்கு நிறைய இருக்கு. என்ன இருக்கு? பாரொருவில் நீரறிகால் விசும்புமாகி பல்வேறு சமயமாய் பறந்து நின்ன ஏருருவில் மூருமே என்ன நின்ன இமையவர்தன் இரண்டும் பொழுது ஓருருவம் ஒன்னுருவம் ஒன்று சிந்தி ஒன்றுமா கடலுருவம் ஒத்து நின்ற மூரும் கண்டபோது ஒன்றாம் ஜோதி முகிலுருவம் எம்படிகள் தானே. என்னுடைய திருமணி காமிக்கிறேன். எப்படி தெரியுமா? இதுதான் இயற்கையானது. அழகிய சரீரங்களை உடைய மூவருமே பிரதானர் என்னும்படி இருக்கிற பிரம்ம விஷ்ணு ருத்ரனுடைய ரூபங்களை வேறாக பிரித்து பார்க்கும் போது ஒரு வடிவு, அதாவது வடிவு பொன்னின் சுபாவம் கொண்டது. மற்றொரு வடிவு, அதாவது ருத்ரனுடைய வடிவு சிவன் அக்னியின் வடிவு போன்றதாகும். மற்றொரு வடிவு, அதாவது ஸ்ரீஹப்பதியான நாராயணனுடைய வடிவு பெரிய கடல் போல் சமஹரமான, அதாவது தாபங்களை போக்கக்கூடியது என்றான வடிவு. இப்படின்னு சாச்சு ரொம்ப ஆச்சரியமா ஆகிறார். இங்கு பெரியவா பிள்ளை அருளிய பொருள் இது. கடல் ஒரு இடத்துல ஒருமா கடல்னு சொன்னார், இன்னொரு இடத்துல முகிலுருன்னு சொன்னார். கடல் முகில் இரண்டையும் இங்கு எம்பெருமான் திருமேனிக்கு ஓமையாக சொன்னதன் கருத்து என்ன அப்படின்னு கேள்வி கேட்ட, அதாவது கடலுக்குள்ள தன்மை பகவானுக்கும் உண்டு என்று காட்டுவதற்காக ஒன்றுமா கடலுரும் எண்ணப்பட்டது. என்ன கடலின் தன்மை என்ன, சுபாவம் எது? தன்னை பார்ப்பவருடைய துன்பத்தை போக்கும் கடல். தீங்கு செய்யாத பிராணிகள், தீங்கு செய்யும் துஷ்ட பிராணிகள் என்று பாகுபாடு இல்லாதபடி எல்லா பிராணிகளுக்கும் தன்னுள்ளே இடம் கொடுக்கும் கடல். விலை உயர்ந்த ரத்தனம் முத்து முதலியவற்றுக்கும் பயனற்ற அல்பங்களாகும் ஆதாரமாக இருக்கும். இப்படி கடல் படுத்தி சொன்னார். இப்படியே எம்பெருமானுடைய திருமேனி பார்ப்பவருடைய துன்பங்களை எல்லாம் போக்க வல்லது, யாவருக்கும் தன் பக்கத்திலே இடம் தரவல்லது. முகில் மேகம், முகில் என்பது எம்பெருமானுடைய திருமேனிக்கு நேரே உபமானமாக இருக்க வல்லது. மேகம் மழை பொழிந்து உலகை காப்ப எம்பெருமானுடைய திருமேனி தன் குளிர்ச்சியினால் காக்கிறது. பெருமான் எல்லோரையும் விட உயர்ந்தவன் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. அதுக்கு எம்பெருமானத்துக்கும் மற்றும் பல ஓமைகள் உபநிஷத்து எடுத்து சாய்கிறது அழிங்கர். என்ன உபன்? யதா பாண்டாவிகம், யதா இந்திரகோபா,
யதா மகாரஜனம் யதா யதா சகத்வித்யுத்தம். இப்படி 3 விதம். இதெல்லாம் வந்து வேத வாக்கியங்கள். இந்த இது என்ன சொல்றதுன்னா, எம்பெருமாடு திருமேனியானது வெண்கம்பளம் போல இருக்குமா, பட்டு பூச்சி போல இருக்குமா, சூம்பஜாயை கொண்ட ஆடை போல இருக்குமா, மின்னல் போன்று இருக்குமா என்று உபநிஷத்தில் சொல்றது. பொதுவாக சொல்ல உபநிஷத்துல இப்ப பெருமாளுக்கு பலதரப்பட்ட வர்ணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட இப்ப எபெருமான் திருமேனிக்கு இவ்வளவு நிறங்கள் உண்டு என்றென்று ஏற்படுகிறது. இப்படி இருக்க கருமை நிறம் மட்டும்தான் உண்டு என்று முன்கூறியது எப்படி பொருந்தும்? இதுக்கு மேல கேளுங்க. அதாவது சாஸ்திர விஷயங்கள் மா கடல் உருவம் சொன்னார், முகில் உருவம் சொன்னார். இதனால என்னாச்சு? எம்பெருமானுக்கு கருமை நிறம் தான் முடிவாச்சு. ஏன் சுவாமி உபநிஷத்துல இப்படிலாம் சொல்லியிருக்க, இத்தனை வர்ணங்கள் சொல்லியிருக்க, இத்தனை வர்ணங்கள் சொல்லும் பொழுது நீ எப்படி கருப்பு வரதா சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா, ராமன் ரிசுமன் ஹயக்ரீவன் இந்த அவதாரத்தெல்லாம் வெண்மை நிறமா. இதுக்கு ஐஷிங்கர்கிட்ட ஒரு பெரிய சுவாரஸ்யம், பல மகான்களுடைய வியாக்கியான புஸ்தகத்துல சேவிச்சு அதை கொண்டு எழுதியாகும். அதுல உத்தமூர் சுவாமியினுடைய வியாக்கியானத்தை பிரபந்த ரட்சண உத்தமூர் சுவாமி சாதிச்சிருக்க ஒரு வாக்கியம் மாகடலில் இருந்து முகில் தோன்றி எங்கும் பரவுகின்றா போலே பரவாசுதேவனாகவும் பரந்த கடலில் பக்கிறவன் முகில் வண்ண விஷ்ணுமூர்த்தியாக தோன்றி வானத்தில் நிலைத்து வியன்மூலகுக்கும் அமுதம் அளிக்கின்றவன் ஆகிறான். ஆக இங்க சொன்னது என்ன, இந்த பாசுரத்துல முகிலுருவன் சொன்னதுனால கருப்பு தான் எம்பெருமானுக்கு அந்தந்த அவதார காலங்கள்ல சில நிறங்கள்லாம் ஏற்படும். இருந்தாலும் இந்த பரவாசுதேவன், அதாவது பரவாசுதேவன் தான் எல்லா சிருஷ்டிக்கும் காரணம், அவங்கிட்ட இருந்தா எல்லாம் உண்டாருது. ஆக அப்படிப்பட்ட அங்கேருந்து எங்கேயும் தோன்றி பரவாசுதேவன் எல்லா இடத்தையும் நிறைஞ்சிருக்கிற மாதிரி பரந்த கடலில் வள்ளி கொண்டிருக்க முகில் வண்ணன் விஷ்ணுமூர்த்தியா அவனே தான், இந்த பரவாசுதேவனம் தான் விஷ்ணுவாக, முகில் விஷ்ணுவாக தோன்றி நம்ம எல்லாருக்கும் அமுதம் ஜீவனத்தை கொடுக்கிறான். முகிலுக்கு மற்ற உமைகளை சிறப்பு உண்டு. ஏன் இந்த கருப்புன்னு சொல்லிட்டு போலாம் இல்லையா, ஏன் முகில் சொன்னார் அப்படின்னா அதுல ஒரு சிறப்பு உண்டு. என்ன என்பது நீலம் என்றே பெருமாளுக்கு பெயர் வழங்கும். ஒருத்தனுக்கு நீல கண்டம் தான் பேரு, கழுத்து மட்டும் தான் நீலம் இருக்கும், அதனால மீதி திருவங்க. ஆனா எம்பெருமான் திருவுருவ மொத்தமே இருக்கும். அந்த நீல பெருமாள் என்றே பெருமாளுக்கு வழங்குவதாலும் இல்ல, எம்பெருமானியே நாளும் தொழுது வணங்கும் மகான்கள் இருக்காளே அவளும் நீலமேகாச்சாரியார் அப்படின்னு திருநாமம் வச்சுக்கிறார். இந்த திருநாமத்தை தெளிவா வச்சுக்கலன்னா அந்த பேர் ஏற்படுமா? அதனால பரமேகாந்திகளா இருக்கால் கூட நீலமேக இருப்பதனாலையும் அவதாரங்கள் ஒவ்வொரு நிறத்தை எம்பெருமான் செய்வதுண்டு. அதனால எம்பெருமானுக்கு இயற்கையாவே கருமைதான். ஆனால் அவதார விஷயங்களிலே இப்படி பல நிறங்கள் உண்டு, அதான் உபநிஷத்து சொல்றது அப்படின்னு சொல்லி சாதிக்கிறார். இந்த பாசுரத்தை எடுத்து ஐசிங்கர் இதுல விவரணம் பண்ற. அப்படிப்பட்ட பாசுரத்தினுடைய அழக பார்த்துட்டு, இப்படிப்பட்ட கருநிறங்கொண்ட எம்பெருமான் வேறு காலங்களையும் திருநாட்டத்தில் அருளி செய்கிறார். ஆக அடுத்த பாசுரங்கள்ல சாதிக்க போற. இன்னும் ஆச்சரியம், அதாவது ஐசிங்கருடைய வார்த்தைகள் இன்னைக்கு இருக்கிற தசையில் ஐசிங்கர் சேவிச்சோம்னா ரொம்ப மனசு சமமா இருக்கு. காலையில் ஐசிங்கர் அருளி செய்த வார்த்தைகள், காலையில் எழுந்ததும் அனுஷ்டானம் முடித்துக் கொண்டு சர்வ தாபங்களை போக்கும் பேரழகு கொண்ட ஸ்ரீ மாலோலனை பூஜிக்கிறோம். எப்படி அந்த பெருமாள் கிட்ட அந்த பக்தி வந்தாதான் இந்த மாதிரி வார்த்தைகள் தான் வரும். அந்த காத்தால அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அதுல பல தாபங்கள் ஏற்படும். இதுதான் அந்த பெருமாள் சன்னதிக்கு வரைச்ச சர்வ தாபங்களையும் போக்கும் பெருமாள் சன்னதிக்கு வந்து அந்த தேவிக்கிற அழகம், சூப்பர் அழகம், அந்த பேரழகு கொண்ட ஸ்ரீ மாலோலனை பூஜிக்கிறோம். பின்னர் பக்தர்களின் பேரோலக்கத்தில் பெருங்கோட்டீர். ஐசிங்கருக்கு எப்பவுமே ஆசிரியர்கள் நிறைய பேர் வந்து சந்தோஷம் இருக்க சில பேர் சரியா அந்த பாட்டில பயில் தொங்க விட்ட மேல படப்போது இதெல்லாம் சிலதெல்லாம் வரும். அது என்ன அனுஷ்டானத்துல நோக்கி இருக்கிறதுனால அதெல்லாம் வருது. நமக்கு அனுஷ்டானம் இல்ல, அதனால நம்ம தெரியாம சில தப்புகள் பண்றோம். அது ஐசிங்கர் ஜாகிரூரா இருக்கிறதுனால அதெல்லாம் ஐசிங்கருக்கு கொஞ்சம் சமப்படப்படுறதுன்னு சாதிச்சாரு. ஆக இப்படிப்பட்ட பெருங்கோஷ்டியில் இந்த மாலோலனையே எதிரில் நிறுத்தி அவன் எங்க அந்த பக்தர்களின் பேரோலக்கத்துல இங்க சேவார்த்திகள் வாழ அவ எதிர்க்க இந்த பெருமாளை எதிரில் நிறுத்தி
அவருடைய கல்யாண நாள் வாக்கினால் வர்ணித்து பலரையும் வசீகரிக்கிறோம். ஐசிங்கருக்கு வேற காரியமே கிடையாது. எல்லாரும் பெரும் அப்படிப்பட்ட நிசுமனுடைய பெருமையை சொல்லணும். நிசுமனுடைய அணுகுனால ஏற்பட்ட இந்த திவ்ய ஆஸ்தானத்தின் பெருமையை சொல்லணும். இது ஐசிங்கருக்கு தான் அப்படிப்பட்ட சம்பிரதாயத்துல ஊற்று ஐசிங்கருக்கு ரொம்ப ஜாஸ்தி. பிறகு வேதாந்த கிரந்த காலட்சேபங்களில் இவன் பெருமையை எடுத்து உரைக்கிறோம். எங்க காலட்சேபம் அந்த இடத்துல வேதாந்தங்களை சொல்றாரு. இடையில் உள்ள காலங்களில் இவனை நினைச்ச எப்பப்போ கிடைக்கிறதோ அந்த காலத்துல சதாக சர்வகாலமும் சாட்சாத் நிசுமனியே தான் அனுபவிக்கிறார். பிறகு கிடைத்த அவகாசங்களில் நம் ஸ்ரீ நிசுமப்பிரியா வாசர்கள் 1000 மகிழும்படி கட்டுரைகள் பல எழுதி வருகிறோம். அதற்காக பல புத்தகங்களையும் சேவித்து வருகிறோம். உண்ணவும் உறங்கவும் எடுத்துக்கொள்ளும் அவகாசம் மிக குறைந்தது. தன்னுடைய நிலைமை ஐசிங்கர் ஸ்பஷ்டமா இப்படி எல்லாருக்கும் சொல்லபடி அதை சாதிக்கிறார். இப்படிப்பட்ட ஐசிங்கர் நமக்கு இந்த திருமேனியுடைய வர்ணங்களை பத்தி சாதிக்க போறார். முதல்ல இந்த பாசுரத்தை சேவிப்போம். திருவடியில் கருணிடுமால் சேயன் என்னும் சேதைக்கண் வளையுருவாய் திகழ்ந்தான் என்னும் பெருவடிவில் கடலமுதங் கொண்ட காலம் பெருமானை கருணீல வண்ணன் தன்னை ஒரு வடிவத்தோருவென்று உணரலாம் உய்தோருளின் ஏத்தலால் கருவடிவில் செங்கண்ண வண்ணன் தன்னை கட்டுரையை யார் ஒருவர் காண்கிற்பாரே. சாஸ்திரத்துல உணர்ந்து இழுந்துலாம் சாதிக்கிறார். இப்படி பல பிரமாணங்களும் கொண்டு பெருமாள் எது உச்சிஷ்டமான தேவதைன்னு தெரிஞ்சுக்கொள்ளலாம் சொல்றார். ஆனா கடைசியில என்ன பண்றார், என் செங்கன் வண்ணன் தன்னை கட்டுரையே யார் ஒருவர் காண்கிருப்பாரு. இது கட்டுரைய யாரு என்ன மாதிரி யார் பார்த்துக்க முடியும்? பெருமாள் எனக்கு பண்ண அனுகிரகம் இருக்க, அது அப்பேற்பட்ட பெரிய அனுகிரகம். கருணீல வண்ணன் தன்னை நிறங்களிலே நீல நிறத்தை இயல்பாக கொண்டவனான பெருமானை சர்வேஸ்வரனை திருவடிவில் சிறந்த திருமேனி விஷயத்தில் கருணெடுமால் காலமேகம் போன்று கருமை நிறத்தை இயல்பாக கொண்டவனாய் அடியாரிடத்தில் மிகவும் அன்பு கொண்டிருக்கும் எம்பெருமான் திரேதைக்கண் திரேதாயுகத்தில் சேயன் என்றும் சிவப்பு நிறத்தை உடையவன் என்றும் பெருவடிவில் கடலமுதம் கொண்ட காலம் பல வடிவுகளை உடையவனாய் திருப்பார்க்கடலிலிருந்து அமுதம் விடுத்த கிருதயுகத்திலே வளையுருவாய் திகழ்ந்தான் என்றும் சங்க வெண்மை நிறம் உடையவனாய் விளங்கினான் என்றும் ஊழி நின்று ஏத்தல் அல்ல. இப்படி ஒவ்வொரு கல்பத்திலும் இருந்து துதி ஒரு வடிவத்து ஓரொரு என்று ஒருபடியான திருமேனை உடையவன் என்றோ ஒரு விதமான நிறத்தை உடையவன் என்றோ உணரலாகாது, அறிய இயலாது. கருவடிவில் செங்கண்ண வண்ணன் தன்னை நீளமான திருமேனியையும் சிவந்த திருக்கண்களையும் உடைய அப்பெருமானை கட்டுரையை அனைவரும் பேசி போவதொழிய யார் ஒருவர் காண்கிற்பாரே அடியேன் அவன் காட்ட கண்டது போல வேறெவர் காண முடியும். இந்த சாத்விக அகங்காரம் இருக்க, ஆனா திருமங்கையாழ்வார் கிடைச்ச மாதிரி நம்மாழ்வாருக்கெல்லாம் கிடைக்கல. அவருடைய அனுபவம் தனி இருந்தாலும் இந்த பெருமாள் இவனுக்கு இந்த திருமங்கையாழ்வாருக்கு இவ்வளவு பரமகாரம் பண்ணியிருக்கார், வலிவுல வந்து பண்ணிருக்கார். கருணீல வண்ணன் தன்னை இந்த பாத்திரத்துடைய அர்த்தத்தை நாம சேவிச்சிட்டோம். 3ஆம் பாட்டு திருவடிவில் முதல் பாட்டிலே விஷயாந்தர பிராவண்யமாக தொடக்கமாக சொரூப பிராப்தமான சேஷசேஷித்துவ பர்யந்தமாக ஈஸ்வரன் தன் பெயராக சாட்சாத் கற்பித்த உபகாரத்தை கொண்டு விஸ்மிதரானார். முதல் பாட்டுல இப்படி 3 தத்துவங்களிலிருந்தும் விலட்சணமானவும் சேஷசேஷித்துவ பர்யந்தமாக ஈஸ்வரன் தன் பேராக அவனே வந்து சாட்சாத் கற்பித்த உபகாரத்தை என் திருவடிகள் என் தலைமையில் எனவே அவன் இப்படி சர்வ வஸ்துக்களிலிருந்து விலட்சணமா இருக்கக்கூடிய சர்வ ஜகத்துக்கும் சர்வ காரணபூதனான எம்பெருமான் தன்னுடைய திருவிட இந்த உபகாரத்தை கண்டு விஸ்மிதரானார். தாம் அபேட்சிக்க அவன் காரியம் செய்யும் இதிலே பிராப்தமாய் இருப்பது. இந்த விஸ்மிதர்னா ஆச்சரியப்பட்டார். என்ன ஆச்சரியம் அப்படின்னா, லோகத்துல தனக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா நாம போய் அவ இன்னொருத்தர் கேட்கணும். கேட்டு அவ கொடுத்தா நாம யாசிச்சோம், அவ கொடுத்தா. யாசிக்காம கொடுத்தா ஐசிங்கர் அடிக்கடி சாதிச்சா. ஒரு கல்யாண பத்திரிகைய கொண்டு கொடுத்தா அந்த கொடுத்ததுனாலேயே பெருமா பிரசாதம் வரணும்ன்றது கிடையாது. என்ன நீ இவ்வளவு தூரம் பத்திரிகை கொண்டு கொடுத்தோம் வரல பாத்தியா அப்படின்னுவா. அடியே அவசியம் பெருமாள் பிரசாதம் ஐசிங்கருடைய அனுகிரகம் கண்டிப்பா வரணும் அப்படின்னு பிரார்த்திச்சாதான் ஐசிங்கர் அனுப்பிச்சாகும். ஏன்னா உயர்ந்த வஸ்துவை பிரார்த்தித்தால் அல்லது கொடுக்க முடியாது. மீதி பேர்லாம் பண்றாள் அப்படின்னா இங்க ஐசிங்கர் உயர்ந்த தத்துவார்த்தம் சொல்றாரு. மாதவன் பிரசாதம் அப்படி சாதாரண பிரசாதம் கிடையாது.
அதுக்கு என்ன, அது வந்தா கொஞ்சம் அவளுக்கு கொடுக்க முடியாத சமாதானம், எல்லாராலையும் அது பண்ண முடியாது. அதனால பெருமாளுக்கு மந்திராட்சி போஸ்டல் அனுப்பிச்சுடுவா. பெருமாள் பிரசாதத்தை வரலன்னு எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆக அப்படி இந்த உயர்ந்த வஸ்துவை பிரார்த்தித்தாலாவது கொடுக்க முடியாது. இப்படி பெருமாள்கிட்ட இவர் பிரார்த்திக்கல. யாரு? நம்ம திருமங்கை ஆழ்வார் பிரார்த்திக்கவே இல்லை. அவராக கொண்டு தன்னுடைய திருவிழி பிரசாதத்தை அவருடைய அப்போ ஆச்சரியப்படாத என்ன பண்ணுவார்? விஸ்மிதரானார். அதுக்குதான் வியாக்கியம் தாமபே கிக்க அவன் காரியம் செய்யும் இதிலே பிராப்தமா இருப்பது. நாம் சேகபுதர், அவன் சேஷி, அவன்கிட்ட நான் பிரார்த்திக்கணும், அவன் நம்ம காரியத்தை புரிந்து பண்ணணும். அப்படி இருக்க தாம் விமுகராய் இருக்க அவன் தானே மேல் விழுந்து காரியம் செய்கையாலே விஸ்மயமாய் இருக்குமிரே. நானும் எம்பெருமான் பக்கமே திரும்பாத விமுகரா இருக்க. அது வைராக்கியம் பேர் இல்ல, அதுக்கு அது ஒரு பிடிவாதம் அப்படி. ஆனா அவன் தானே மேல் விழுந்து. ஏன்னா நம்மாழ்வார ஏன் இவ்வளவு பாசுரங்கள் கேட்கணுமா அப்படின்னா, இவ்வளவு பாசுரங்களையும் அவர் திருவாயாலேயே கேட்கணுன்றதுக்காக பெருமாள் அவருக்கு இவ்வளவு விசேஷங்களையும் உண்டு பண்ணி கடைசியில இந்த 1000 பாசுரம் முடிஞ்ச உடனே பெருமாள் ஆட்சி போற அப்படின்னு அந்த தன்னுடைய கல்யாண குணங்களை எல்லாமே இந்த ஆழ்வார் மூலியமா அது கேட்க வேணும்ன்றது, பிரபந்தத்தை கேட்கணுன்றதுக்காகவே பெருமாள் அப்படி அனுகூலம் பண்ண சொல்ற. அதே மாதிரி இந்த ஆழ்வாருக்கு விசேஷ ஆத்துல கடைக்குட்டி பிள்ளை கிட்ட ரொம்ப அன்பு இருக்கும், அம்மாவுக்கு அப்பாவுக்கும். ஆக கடைசி அவதாரமான திருமங்கை ஆழ்வார்கிட்ட சாட்சாத் எம்பெருமானுக்கு அவ்வளவு பிரீத்தி. சரி, அவன் வராட்டா கூட பரவாயில்ல, போ நமக்கு ஆழ்வார்ல கடைசி அவதாரமான திருமங்கை ஆழ்வார் திருவிழியில நாமளே தலையை வைப்போம் அப்படின்னு சொல்லி பண்ணாரா. அப்படிப்பட்ட அவன் தானே மேல் விழுந்து காரியம் செய்யாலே விஸ்மயமாய் இருக்கு. பெருமாள் திருவடி தன் தலைமையில பார்த்த உடனே ஐயோ நாம பிரார்த்திக்க வேண்டுமே, அப்பதான் தன்னுடைய சுரூபம் தெரியுது. ஐயோ நம்ம பிரார்த்திக்கவே இல்லையே, அவன் சேஷியாச்சே, நாம் சேஷான்ற அறிவே இப்பதான் வந்துதான் அவனுக்கு ஆழ்வாருக்கு. இப்படி எல்லாம் சாதிக்கிறார் அங்க. திருமூர்த்தி சாமிய பிரபா 2ஆம் பாட்டில் அந்நிய சேஷத்துவத்தை அறுத்து தந்தான் என்றார். ஆக 2ஆம் பாட்டை எதுக்கு வந்தது அப்படின்னா, யாரோ இந்த தத்துவம் தெரியலன்னா இவா 3 பேரும் ஒண்ணு, சரி 3 பேரும் நமக்கு சேஷிகள் அப்படிலாம் நினைச்சுட்டு அவ திருவிழியில போய் விழுந்துட்டு இருப்போம். அந்த அந்நிய சேஷத்துவத்தை பண்ணாம பெருமாள் காப்பாத்தினார். அது 2வது பாத்திரத்துல திருமூர்த்தி சாமிய பிரமத்தாலே பிரமித்தது அந்நிய சேஷத்துவம். ஆக 3 பேர் சாமியமா இருக்கிறதுனால சரி அவளுக்கும் நாம சேகபூதர்கள் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அத்த அறுத்தர் இப்பாட்டில் இப்ப சொல்லப்போற 3வது பாட்டுல மணிரிவில் பூதமந்தா என்று முதல் பாட்டிலே சொன்னபடிக்கும் முகுல் இருவம் என்றும் 2வது பாட்டுல சொன்னதுக்கும் சொரூபத்துக்கும் சொரூபாசமான குணங்களுக்கும் பிரகாசகமாய் நிறுத்திசே போக்கியமாய் காலமேக நிபசாமமாய் இருக்கிற வடிவை ஆசாலேசமுடையாருக்கு ருச்சி அனுகுணமாக அழிய மாதிரி உபகரிக்கும்படியையும் தமக்கு சுவாபாவிகமான வடிவு நிர்ஹேது கிருபையாலே காட்டி தந்தபடியும் கண்டு நான் கண்டார் போல யார் காணவல்லார் என்கிறார். கீழே மணிருவில் பூதமைந்தான்னு அவருடைய தன்மையை சொல்லி முகிலுருவம் என்று சொரூபம், முதல்ல சொரூபம், அப்ப சொரூபாசியமான குணங்கள் அந்த முகிலுருவன் சொல்லி இப்படி பிரகாசகமாய் நிறத்திசை போக்கியமாய் காலமேக நிவசமாய் இருக்கிற வடிவை ஆசாலேசமுடையவருக்கு ருச்சி அனுகுணமாக யார் எப்படி எப்படி பெருமாளை பிரார்த்திக்கிறாரோ அவளோட ருச்சிக்கு ஏத்தா மாதிரி தன்னை மாத்திண்டு ஐய மாதிரி உபகரிக்கும் படியையும் நமக்கு சுவாபாவிகமான, ஏன்னா பின்னாடி சொல்லப்படுற இந்த திரேத யுகத்துல எப்படி, கிருத யுகத்துல எப்படி, கலியுகத்துல எப்படி இப்படிதான் சாதிக்கப்படுற. ஆக ஒவ்வொரு யுகத்திலையும் அந்தந்த ஆசிரியர்களுடைய ஒரு வேண்டுகோளுக்கு இணங்க பிரார்த்திக்க பிரகாரம் தன்னுடைய அழகை உருவை மாறி ஒவ்வொருடையும் தனக்கு சுவாபாவிகமான வடிவு தண்ணியே தனக்கு ஏற்பட்ட சுவாபாவிகமான வடிவிற்க அத்தையும் நிர்ஹேத்துக்க கிருபையாலே நிர்ஹேத்துக்க கிருபை நிர்ஹேத்து இவ கிரந்தத்தில் நிறைய வரும், நாமளும் ஒத்துப்போம். ஆனா அது என்னுடைய வித்தியாசமே வேற. அதனால வியாஜம் இல்லாத பெருமாள் கிருபை பண்ண மாட்டார். அதனால நிர்ஹேத்துக்கு கிருபையாலே காட்டி தந்தபடியும் கண்டு நான் கண்டார் போல யார் இப்படி எனக்கு பெருமாள் உபகாரம் பண்ணார, இது வேற யாராவது பண்ணிருக்கா? ஆழ்வார்கள்லயே நிறைய பேர் அவிச்சிருக்காள, அவளுக்கு ஏதாவது பண்ணிருக்காரா? என் ஒருத்தனுக்குதான் நான் கண்டார் போல் யார் காண வல்லர் என்கிறார், யாருதான் பாத்துக்க முடியும் அப்படின்னு சேலஞ்சு பண்றாரு ஆழ்வார். அந்த ஆழ்வார் எப்பவுமே மிடுக்கான ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் இருக்கிற ரொம்ப மிடுக்கான ஆழ்வார். தன்னுடைய டைட்டில் எல்லாம் எப்படி சொல்றது, ஆளுநாடன் அப்படின்லாம் சொல்றது இல்லையோ, அப்படி தன்னுடைய பரசத்தை அப்படி காண்கிறார் ஆழ்வார்கள்லயே. ரொம்ப கடைசி கடைக்குட்டியா இருந்ததுன்னா அது எதுக்கும் அணங்காது,
ஆனா அதை கண்டு ரசிப்பா எல்லாரும், அம்மா அப்பாக்கள் எல்லாருமே அந்த குழந்தையான பண்ற காரியங்கள் எல்லாம் ரசிப்பா. அந்த மாதிரி ஆழ்வார்கள் தன்னுடைய சுபாவத்தை பண்ணா கூட எல்லாரும் ரசிக்க முடியாது. பதிவிரதையானால் பர்த்தர் சம்சேஷத்திலே இழிமா போல சேஷத்து சித்தியுண்டாய் அனன்யார்கதையும் உண்டானால் பின்ன அனுபவத்திலே இழியும் அத்தனையிலே. பதிவிரத்தையா ஸ்ரீன்னு இருந்தால் பத்ரு சம்சேஷத்தை தான் விரும்புவா. அதே மாதிரி எனக்கு இப்ப சேஷத்துவ சித்தி உண்டாயிடுது, நான் தான் சேஷபூதன் அப்படின்னு, அதுவும் இல்லாத இன்னொருத்தருக்கு சேஷபூதன் இல்ல அப்படின்னு அதுவும் ஏற்படுது. நான் சேஷபூதன் புரிஞ்சுட்டேன், ஆனா யாருக்கு சேஷபூதன், 3 பேருக்கு சேஷபூதனோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது இல்ல. இங்க நாய் ஆயிடுச்சுன்னு சொல்லிடணும். ஹலோ, இங்க நாய் ஆயிடுச்சுன்னு சொல்லணும். நான் பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்கேன், இங்க நாய் ஆயிடுச்சு நீங்க தான் சொல்லணும் எனக்கு. இந்த லைன் முடிச்சுடுறேன். பதிவிரதையானால் பர்த்த சம்சேஷத்திலே இழிமா போல சேஷத்து சித்தி உண்டாய் அனன்யார்கதையும் உண்டானால் பின்ன அனுபவத்திலே ஏமத்தினே. நான் சேஷத்துன்னு புரிஞ்சுட்டேன், ஆனா அந்நிய அனன்யார்க சேஷத்து இவா 2 பேர் 3 பேர் சொன்னால அந்த 3 பேர்ல நான் அவளுக்கு 2 பேருக்கு சேஷபுதன் ஆயிடணும்னு பயப்படுது. அதுவும் இப்ப போயிட்டார். அப்போ சாட்சாத் எம்பெருமானுக்கு தான் அந்த சேஷபுதன் ஏற்பட்டதுனால அனன்யார்க சேஷத்துவம் கழிஞ்சதுனால நான் அப்ப எனக்கு என்ன, இங்க பெருமாளுடைய சொரூபத்தை தான் இவ அந்த அனுபவத்தை தான் இயணும். சொரூபத்தை கால்களை கொண்டு பற்ற வேண்டி இருப்படி இருக்கும் குணங்கள். ஆக எம்பெருமான் சொரூபம் என்ன, அவருடைய குணங்கள் என்ன, சொரூபத்தையும் குணங்களை சேர்த்து உபயத்தையும் கால்களை கொண்டு பற்ற வேண்டும்படியே எம்பெருமானுடைய சொரூபத்தை மாத்திரம் பற்றி ஆசிரியச்சோம்னா அதுல ரசமே இல்லை. அவனுடைய குணங்கள் இருக்கே, அந்த குணங்களின் சொரூபம் என்ன, குணங்கள் என்ன, இந்த 2த்தையும் சேர்த்து நாம் அனுபவிச்சவன் தான் நமக்கு பல ரசங்கள்லாம் ஏற்படும். உபயத்தையும் கால்களை கொண்டு, உபயம்னா என்ன, சொரூபம் குணங்கள் 2த்தையும் பற்ற வேண்டியபடியே வடிவின் போக்கியதை இருப்பது இத்தால் வடிவை அனுபவிக்கிறார். ஆக இதுல எம்பெருமானுடைய திருமேனி அபயவத்தை பத்தி இங்க சாய்க்கிறார். இதனுடைய வியாக்கியானத்தை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். எனக்கு ஒரே அடுத்த வாரம் நான் திருவள்ளூருக்கு ஐசிங்கர் ஆராதனத்துக்கு போகும்படியா இருக்குமோ என்னவோ, நடுவில் ஒரு நாள் ஏதாவது போன் பண்ணா, அது ஒரு வெள்ளிக்கிழமை போன் பண்ணா தெரிஞ்சுக்கலாம். அது கொஞ்சம் வேண்டி ஏற்பாடு பண்ணுங்க. கவிதார்கி சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமத் ரங்க சடாரி சம்யவிரான் லப்தாகமான் தத்வயம் ஸ்ரீமத் வீர ரஹூத்வாதசடதித் பாதாரவிந்தாஸ்யம் ஸ்ரீமத் வேதவதம் சதேசதே காருண்ய வீக்ஷாஸ்ததம் சேவே ரங்கதுரீன சாசனவதம் நாராயணம் யோகினம் வேதாந்த தேசியந்திரகடாக்கிரப்தத்ரயந்தசாரமத்ய குணம் புதாக்யம் நாராயணாதிகிருபாபிஷித்தம் ஸ்ரீரங்கநாதீசேவாஸ்யாமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மீ சுமதியோபாதகா சேவ சிவஞ்சடோபஸ்ரீ நாராயண தீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே சிவஞ்சடோபஸ்ரீ ரங்கநாத தீந்திர மகாதேசிகாய நமஹ. சுவாமி இப்ப உபன்யாசம் முடிச்சுட்டு இருக்கார். பிரிட்ஜ்ல இருக்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஜெகன் பாரத்வாஜ் பேசுறேன். இங்க இருக்கோம். அடியன் இங்க எங்க பெருமாளுடைய சைன்யம் எங்க திருமேனி அழகு இன்னைக்கு 2 நாளா இங்க அனுபவிச்சுட்டு வரோம். நாளைக்கு ஒரு 2 டாலர் இருந்தது. அப்புறம் அந்த அழகு பார்த்த உடனே அரியன் நிறைய தலை இன்னைக்கு சில சம உணவுகள்லாம் இருந்தது. அதெல்லாம் இந்த பெருமாளினுடைய அழகை போக்கிடுத்து. அது நீங்க இன்னைக்கு வரைச்சா போலயே இங்க நடந்தது அழியனுடைய அனுபவம். நமக்கு ஐசிங்கர் பண்ண உபகாரம் நாம என்னால ஒன்னும் சொல்லவே முடியாது. ஐசிங்கர் பண்ற உபகாரத்தை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன் தவிர வேற ஒண்ணும் கிடையாது. ரொம்ப சந்தோஷம். பெருமாள் அங்க ஆராதிச்சு தவைகள் எல்லாம் பண்றது ரொம்ப சந்தோஷம். ஐசிங்கர் உங்களுக்கு பெருமாளே தூக்கி கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை உடையவாள் நீங்க எல்லாம். இந்த மாதிரி எந்த காலத்துல கிடைச்சிருக்கோம். எல்லாரும் நீங்க உங்க சந்ததிகள் எல்லாம் க்ஷேமமா இருக்கணும். எல்லாருமே க்ஷேமமா இருக்கணும். ஐசிங்கரனால எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும். சகல க்ஷேமங்களும் புத்தியில எந்த மாறாட்டமும் இல்லாம அவ ஆச்சாரர்களுடைய திருவடியில அசஞ்சலமான பக்தி இருந்துட்டு காரியங்களை நல்லா அபசாரப்படாமல் செஞ்சுட்டு இருக்கணும். ரொம்ப சந்தோஷம்.
அடியன் ரொம்ப சந்தோஷம். அடியனுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைச்சி அது அடே 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 அடியன் அடே என்ன சுவாமிங்களா சுதர்ஷன் உபன்யாசம் ரொம்ப ரொம்ப நன்னா இருந்தது. நீங்க இந்த ஓர் உருவம் முன்னுருவம் செந்தி உருவம் மாகரல் உருவம்னு சொல்லி அந்த அத்வதீயமான ஜோதின்னு சொல்லி நீங்க ஏகோவை நாராயணாசின்னு சொல்றது ரொம்ப அற்புதமா இருந்தது. கேட்கறதுக்கு ரொம்ப நன்னா இருந்தது. புரிஞ்சுதோ இல்லையா? அடியன் நன்னா புரிஞ்சுது அடியன். சரி சரி ரொம்ப சார், நீங்க எல்லாம் கேட்கறதுனால தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி தான் ஏற்பட்ட இந்த சம்பந்தம் நீடிக்கணும், நானும் நல்லா சொல்லணும், உங்ககிட்ட பேர் சம்பாதிச்சுக்கணும். ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் விசாரிச்சு யார் பிரிட்ஜ்ல இதை சொல்ல வந்தேன் சொல்லுங்க ஜெகன் சுவாமி, நீங்க இதை சொல்ல வந்தேன் நினைக்கிறேன். அடியன் அடியன் அது சுவாமிக்கு ஒரு கேள்வி இருக்கு. முடிஞ்சா ஐ மீன் அடுத்த வாரம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வாரம் அது சொல்லுங்க. இல்ல இந்த இது மாத்திரம் இது சிவன் ருத்ரன் ஐ மீன் இந்த பிரம்மா ருத்ரன் யாரும் இருக்கல, அது தியாவா பிருத்திவி எதுவுமே இருக்கலன்னு சாதிச்சாங்க. அதுல அது அப்புறம் தான் அந்த எல்லா பஞ்சபூதங்கள் எதுவுமே இருக்கல, எல்லாமே அது பிரளய ஸ்திதி மூல பிரகிருத்தியா இருந்தது மாதிரி தோன்றது அந்த வாக்கியத்துல இருந்து. ஆனா இங்க பெருமாள் அது ஏதோ ஒரு சமுத்திரம் ஒண்ணு பெருசு ஒரு பெரிய சமுத்திரம் இருந்தா போல அந்த இது அந்த வட்டபத்திரசாயி வர்ணனம் போல அது ஒரு பெருமாள் ஒரு கடல் மேலதான் முதக்கின்னு போயின்னு இருக்கிறா போல. அப்போ அதேனா அந்த இந்த பிரளயமா அந்த மனுவந்தரம் பிரளயம் பத்தி வரணுமா? இது அது மகா பிரளயத்துல எல்லாருமே ஆவரணம் ஜலத்தினால மூடி இருக்கு. எந்த வஸ்துவையும் பார்க்க அந்த வஸ்து பிரளயத்துல கூட நீ இருக்கியான்னு காமிக்கிறதாக தான், பிரளயத்துல கூட நான் இருக்கேன் பாரு காமிக்கிறதாக தான் பெருமாள் மார்கண்டேயனுக்கு அது மாதிரி பண்ணார். பிரளயம்னா எந்த வஸ்துமே இருக்காதுன்னு அர்த்தம். ஆனா அந்த பிரளயத்திலையும் பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தினால, இதுதான் அகலிதங்க சாமர்த்தியம் சொல்றது. ஆனா அப்படிப்பட்ட தன்னுடைய சங்கல்பத்தினால ஒரு விசேஷமான இதை கொடுத்து, அதனால பெருமாள் எந்த சமயத்திலும் அவன் இந்த பிரளயத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவன்றதை காமிக்கிறதுக்காக பெருமாள் அதை காமிச்சார். பிரளயம் தான் எல்லாம் கூடும் அப்படின்னா அப்போ இவரும் போயிட்டாருன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? எங்குமே நிக்க முடியாத. ஆக அதுக்காக பெருமாள் தன்னுடைய பிரளய காலத்துல ரிஷிகளுடைய எண்ணம், ஐயோ பெருமாள் பிரளய காலத்துல எப்படின்னா ஏகோவை நாராசின்னு சொல்லியிருக்கேன், அப்போ பெருமாள் இருக்காரா இல்லையான்னு சொன்னீங்கன்னா அது பெருமாள் ஒரு ரிஷிக்கு காமிச்சு கொடுத்தார். அது அந்த பாக்கியத்தை பெற்றவர் மார்கண்டேய மகரிஷி. அவருக்கு இந்த அதுல அதனால ரிஷிகளுக்கு பிரத்யட்சமா காமிச்சது பிரமாணத்தை கொண்டும், வேதத்துல ஏகோவை நாராயணாசித் என்று சொல்ற பிரமாணத்தை கொண்டும் பெருமாள் பிரளயத்தில் அகப்படாதவன், மற்ற எல்லோரும் பிரளயத்தில் அகப்பட்டவர்கள். அதனாலதான் நம் பிரம்மா ந ஈசானஹா அப்படின்னு சொல்லி நம்ம ஜாவா பிருத்திவி இதுவுமே இந்த உருவத்தோட கிடையாது, எல்லாம் அழிஞ்சு போச்சு. அழிஞ்சு போய் எல்லாமே எப்படி ஆபரண தங்கமானது அழிஞ்சு போய் அதனுடைய துகள்கள் ஒரு மெழுகுல ஒட்டின்னு இருக்குமோ அந்த மாதிரி இவைகள்லாம் அதி சூக்ஷ்மமாக பிரளயத்துள்ள மாட்டின்னு இருக்கு. அது கண்ணுக்கு தெரியாது, வெக்தமா தெரியாது. அதனால ஆனா பெருமாள் வெக்தமா தெரிஞ்சார், பிரளயத்துல ஆப்படல. அதனால பெருமாள் நித்யன், இந்த பிரளயத்துல அகப்படாதவன் அப்படின்னு காமிச்சார். யாராவது கேட்க விரும்புறீங்களா? அடியேன் கிருஷ்ணா. அடியேன் ரொம்ப நல்லா இருந்தது நீங்க சாதிச்சது. ஜெகத் பரத்வா சாமி கேட்ட கொஸ்டினு அடியேனுக்கு அதே சந்தேகம் இருந்தது. அந்த எல்லா தேவர்களும் அழிந்த வண்டபூதங்களும் அழிந்த வண்ணம் இருக்க, இந்த இப்ப ஜலம் ஒண்ணு வருணன் தானே, அப்படின்னா ஜல வடிவில வருணன் இருந்தாரான்ட்டு அது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி பாஸ்கரான்ட்டு நீங்க சொன்ன சாதிச்சு அப்படின்னா அந்த ஒளி வடிவம் இருந்ததா பெருமாளுக்கு அந்த நேரத்துல எல்லாம் இருட்டா இல்லையான்ட்டு இன்னொரு கேள்வி. முதல் கேள்வி என்ன? முதல் கேள்வி ஜெகத் பரத்வாத சுவாமி கேட்டதே பஞ்சபூதங்கள் எல்லா தேவர்களும் அழிந்தப்ப ஜலம் மகா பெரிய ஜலம் அப்படின்னா வருணா இருந்தா தாசன் அந்த அப்ப அந்த ஜலங்கள் பஞ்சபூதத்துல சேர்ந்தது தானே? ஆமா அப்படிதானே கேள்வி? ஆமாம் தாசன்.
அப்புறம் இன்னும் ரெண்டாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி வந்து பரமம் யோக பாஸ்கரா என்று சுவாமி சாதிச்சேன். ஆமா, பரம பாஸ்கரான்னு சொன்னேன். அப்படின்னா ஒளி வடிவமா பெருமாள் அடித்தார ஒளி இருந்ததா சொல்ல அது ரெண்டாவது. பரம பாஸ்கர் என்ன சந்தேகம்? சரியா காலையில் விளையாடிய அடியே சரியா காலையில் பரம பாஸ்கர் என்ன சந்தேகம்? அதுல நீங்க அப்படின்னு ஒளி வடிவமா இருந்தாரு அந்த நேரத்துல ஒளி இருந்ததான்ட்டு சந்தேகம் சுவாமி. அதான் சொல்றேன், அது ஞானானந்த ஸ்வரூபாத்மா அப்படின்னு சத்தியத்துவ ஞானத்துவ அனந்தத்துவங்கள்லாம் இருந்ததுனால அது தேஜோ வடிவம். அது அந்த பிரகாசமும் உண்டு. பிரகாசம்னா தனியா ஒரு இது கிடையாது, அது எம்பெருமானுடைய ஒரு தேஜோ விஷயம். இப்ப ஒருத்தரை பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவா இருக்காருனாக்கா அந்த தேஜாம்சம் அவர்கிட்ட இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி எம்பெருமான். இப்போ சூரியனை பார்த்தா லோகத்துல பிரகாசம் வந்து என்ன பண்றது, அஜ்ஞானத்தை போக்கி இருட்டில் இருக்கிற வஸ்துவை காமிச்சு கொடுக்கறது. அதே மாதிரி அந்த சூரியனுக்கு கூடிய ஒளி கூட எம்பெருமான் கிட்ட இருந்து வந்ததுதான் அந்த ஒளி. அதனால அப்படிப்பட்ட எம்பெருமான் சர்வ வஸ்துக்களுக்கும் மங்களாம்னு சொல்ற மாதிரி இந்த ஜோதிஷுக்கும் அவன் ஜோதிஷா இருக்கான் அப்படின்னா அந்த பிரகாசத்தன்மையை அவன் தான் கொடுக்குறான். அப்படின்னா அவங்ககிட்ட தன்னுடைய தேஜஸ்தன்மை இருக்கிறது தான் அவன் கொடுக்க முடியுது. ஆக சூரியனுடைய பிரகாசத்தை வந்து காற்றிலும் மிஞ்சியது எம்பெருமானுடைய தேஜஸ். தேஜஸ்ன்றது அது ஒரு ஒளி. அந்த ஒளியை போய் நம்ம இந்த ஆகாரம்னு சொல்ல முடியாது. ஆக அது எம்பெருமானுடைய சொரூப நிரூபித்த விசேஷங்கள்ல அது ஒண்ணு தேஜஸ். தேஜஸ் சௌரிய வீரிய பராக்கிரமம் சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி குணங்கள்ல இந்த தேஜஸ் ஒரு குணம். அதுதான் இந்த பரம பாஸ்கரகான்னு சொல்றது. இந்த ஆவரணமானது மீதி தத்துவங்களை கொண்டு இது இப்ப சாதாரண சிருஷ்டிக்கே வந்து பிருத்திவி அப்பு தேஜஸ் அப்படி இந்த 3 தான் உபகரணமா இருக்கு. மீதி 2ம் அப்புறம் அது கலந்துக்கிறது. அந்த பிருத்திவி அப்பு தேஜஸ் இருக்கிறதுனால அந்த அப்பான்றது நிறைய பாகங்களா அதுதான் ஆவரணம். பஞ்சபூதங்கள்ன்றது சிருஷ்டிக்க வேண்டியபடிய பஞ்சபூதங்கள் அது தனி. ஆனா இந்த ஆவரணம்ன்றது பஞ்சபூதங்கள்ல இருந்தால் கூட இந்த பிரளயம் ஜலத்தை கொண்டுதான் சொல்ல முடியும், இல்லப்பா பிருத்திவி கொண்டு சொல்ல முடியாது. ஆக எதுவுமே தெரியும், எல்லாத்தையும் மறைக்கக்கூடிய தன்மை எதுக்கு அப்படின்னா இந்த ஆவரணம் போல இருக்கக்கூடியதுதான். இந்த ஜலத்தை போல மூழ்கி இருக்கிறது தான் அதுதான் ஆவரணம் பேரு. ஆக எத்தை கொண்டு மறைக்க முடியும், ஜலத்தை கொண்டு மறைக்க முடியும். அதனால அது அந்த அது பஞ்சபூதங்களுடைய தன்மை அதுல இருக்கு, அதிகபட்சமா இருக்காங்க. அவ்வளவுதான். தேவரீர் வந்து சங்கோஜத்தை விட்டு கேட்க சொன்னதால அடியேன் இந்த மாதிரி எல்லாம் அடியேன் தோணிச்சு. அதனால கேட்கிறேன், சமைக்கணும் ஏதேனா தப்பு இருந்தா சுவாமி? இல்லையே, ஒண்ணுமே கிடையாது. எனக்கும் வந்து உங்களுக்கு புரிய முடியா இருந்ததுன்னா புரியலன்னு சொல்லலாம். அதனால நானும் ஞானத்தை சம்பாதிச்சுக்கணும், நீங்களும் ஞானத்தை சம்பாதிச்சுக்கணும். இப்படி பரஸ்பரம் இருந்தாதான் இந்த பகவத் அனுபவ விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அதனால பல சந்தோஷங்கள் ஏற்படுறது. இதுல ஒண்ணும் கஷ்டமே கிடையாது. ரொம்ப நன்னா இருந்தது சுவாமி. ரொம்ப சந்தோஷம். ஒரு ஜெனரல் கொஸ்டின், எதுக்கு அருளால நாயனா பெருமாளுக்கு அவர்கிட்ட போறப்ப வந்து பராசர பட்டர் இத கையாண்டாருன்னு சொல்லுவான். இத பிரத்யேகமா இதுக்கு இத எது கையாண்டாரு? இப்ப ஒன்றும் தெய்வம் உலகம் உயரம் அது அந்த மாதிரி நம்மாழ்வார் அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்கிறப்ப ஆழ்வார் அருள் செயல் இருக்கிறப்ப நீங்க எப்படின்னா இன்னைக்கு இல்லாட்டாலும் எப்படின்னா நீங்க அதை கொஞ்சம் விலாவரி சொல்றீங்களா? இதுக்கு இந்த நெடுந்தாண்டகத்தை எடுத்து கையாண்டாரன்ட்டு அந்த விவாதத்துக்கு. அதாவது ஆழ்வாருடைய அனுபவங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. அதனால அவர்களுடைய பிரபந்தத்துல ஒன்றும் தெய்வம் உலகம் முற்றும் யாது இல்லாவன்றெல்லாம் அங்க ஆழ்வார் சாதிச்சார். எல்லாத்தையும் வேதத்துல போற வழியில் தான் ஆழ்வார்களும் போயிட்டு இருக்கார். நம்ம திருமங்கி ஆழ்வாரும் பல பிரகாரங்கள்ல எடுத்திருக்கார். ஆக எல்லாமே வேதத்துக்கு அனுகுணமான சொல்ற வார்த்தைகள் தான். இதுல வந்து பிரளய காலத்துல இப்படி சூக்ஷ்ம அவஸ்தையை உண்டது, ஸ்தூலாவஸ்தை விசிஷ்டி காலத்துல ஸ்தூலாவஸ்தை உடையதாக இருக்கிறது அப்படின்றது சொல்லப்படுறது. ஒன்றும் உலகம் யாதும் இல்லாவன்று அப்படின்னு சொன்னா அங்க எதுவுமே கண்ணுக்கு திருஷ்யமானது கிடையாது, எல்லாம் சூக்ஷ்மமா இருக்குன்னு அர்த்தம். அது பிரளய அவஸ்தையை சொல்றது. அருளாள பெருமாளாரியர் என்ன சாதிக்கிறார்? இல்ல அவர் அந்த நேரத்துல அத்வைத்தியா இருந்ததால
அவருக்கு எதிராக இந்த இதை எதுக்கு கையாண்டார் பராசர பட்டரு திருநெடுந்தகத்தை அந்த அதுதான் கேட்டேன் அடியே. புரியல. பராசர பட்டர் நஞ்சியர் அந்த மேல்கோட்டையில போய் சந்திச்ச போது இந்த திருநாண்டகம் இந்த வேதாந்தம் கேட்டிருக்காங்களான்னு சாரி அவன் நஞ்சியர் சாதிச்சார், இது மாதிரி சாஸ்திரம் கேள்விப்பட்டவே இல்லையே அப்படின்னு சொல்லி அதுமாக நெடுந்தாண்டோட ஒரு சாஸ்திரம், அது எல்லாருக்கும் இவ்வளவு ஞானத்தை கொடுக்கக்கூடிய சாஸ்திரம் சொல்லி திருநெடுந்தாண்டத்தை அவர் அவ்வளவு போட்டினார். அவர் அதுல இல்லாத விஷயங்கள் கிடையாது அப்படின்றது, அதுவும் எம்பெருமானுடைய சுரூபத்தையும் சுபாவத்தையும் ஸ்பஷ்டமாக சொல்லக்கூடிய அடிச்சு சொல்லக்கூடிய ஆகாரமுடைய சாஸ்திரம் இது அப்படின்னு சொல்லிட்டு திருநாந்த சாஸ்திரம் ஒரு சாஸ்திரத்தை அதுல இருந்து மாறினார் அவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐதீகம் ஒண்ணு உண்டு. அப்படி அப்படிதான். ரொம்ப நன்றி. அடே அடே பிரிட்ஜ்ல இருக்கவா சுவாமி கிட்ட ஏதாவது சந்தேகம் இல்ல ஏதாவது சொல்ல விரும்பலாம் சொல்லலாம் நீங்க இப்போ. சுவாமின் பிரிட்ஜ்ல சந்தேகங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது சுவாமின். அடியேன் ரொம்ப பாக்கியம் எங்களுக்கு. அடியேன் அப்ப நம்ம அப்படியே இன்னைக்கு முடிச்சுக்கலாமா அடியேன்? நாங்க அப்படியே உத்தரவு வாங்கிட்டோமா? அடியேன் நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம் அடியேன்.